ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். செம்ம ஷைனிங்கா இருக்கு. எஸ் 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 3 ஹவர்ஸ்ல திருச்சி வந்துருமே. What happened? த்ரோட் கொஞ்சம். பாட்டு கேட்டு இருந்தீங்களோ? Yeah. என்ன சாங்? ஓ, நீங்க ரஹ்மான் சார் ஃபேனா? சூப்பர் சார். நம்மளுக்கு எப்பவுமே ராஜா சார் தாங்க. எப்படி? இந்த பாக்கியராஜ் படத்துல ஒரு சாங் கேட்டிருக்கீங்களா? முக்குத்தி கண்ணழகு உன்னை உட்காந்து பாக்குதம்மா. ஓஹோ, நான் லிரிக்ஸ்ல அந்த ஓஹோல சின்னதா ஒரு இது இருக்கு தெரியுமா? முதல்ல இதுக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியுமா? ராஜா தானே? கங்கை அமரன். கங்கை மரன் யாருங்க? கங்கை மரன் யாரு? அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் தானே. அவங்களே நீங்க பிரிக்கிறீங்க. தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாதீங்க ராஜா ஃபேன். நீங்க திருச்சியா போறீங்க? மதுரை. கண்ணகி இல்ல? இல்ல, கண்ணகி தான் நான் மதுரையெல்லாம் எரிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் மதுரைக்கே போல. இப்ப எப்படி இருக்கு? ஒரு பரவாயில்லையா? ஆக்சுவலி கொஞ்சம் லாஸ் ஹெவி தான். ஓ, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கும். சரி, பாத்துக்குங்க. ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்க. டோர் க்ளோஸ் பண்ணவா? அதை க்ளோஸ் பண்ணாதான் இதை ஓப்பன் பண்ண முடியும். புரியல. கொஞ்சம் எனக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, அதான். ஓகே. என்னங்க அப்படி பாக்குறீங்க? வேணுமா? கிடைக்குமா? ஒரு சப்ப ஃபிகர் கேட்டாலே கொடுப்போம். இவ்வளவு அழகா இருக்கீங்க, கொடுக்க மாட்டோமா? Cheers. நீங்க அப்ராட்ல இருந்தா வரீங்க? எப்படி தெரியும்? லக்கேஜ்லாம் டேக் போட்டிருக்கு, அதான். பேக் அப்ராட்ல இருந்தா வருது. ஐயோ, செம்ம ஜோக்குங்க. ஒரு பேருக்கு ஒரு ஜோக்கு தானா, இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் நடிப்பீங்களா?
ஒன் மோர் வேணுமா? ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? இந்த சென்னை பக்கம்லாம் வந்துடாதீங்க. வாட்? இல்லை, நீங்களும் ஹார்ட்டு, சென்னையும் செம்ம ஹார்ட்டா, ஸோ அதான் வந்துடாதீங்க. என்னது? You hot, Chennai is too hot. So many hot to handle people, so sad. சாரி. Thanks. எதுக்கு? Thanks உங்களுக்கு இல்லை, இன்ஜின் டிரைவருக்கு. கேப்பு மாறி ஹாட்டா அடிப்பா, கேப்பு மாறி சைட்டும் அடிப்பா, கேப்பு மாறி மாட்டி கிட்டா, கேப்பு மாறி கேப்பு மாறி கேப்பு மாறி கேடி 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 இவன் பக்கா கேப்பு மாறி தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி கண்ணே கண்ணே காமாச்சி மைல்டுல மைக்கி புட்ட மீனாச்சி வாங்க ஐயோ போச்சி சந்தில சிந்து பாடி ஐயோ எனக்கு இம்மா கொள்ள take it one simple one 1/2 வேணாமா எப்போதுமே ஃப்ளாப் ஆகாதே சனியன பனியன போட்டு கேட்டு ஓட விடுது நானே தேனே நீதானே குண்டு மல்லி கொடுத்து கவுத்தியே 1 2 தானே போத உள்ள போன வாஜாரோ ரெண்டு ஃபிகரால ஆனா ரப்பிட்டு பரட்டி விட்டாரு சில பல விட்டு இவ கெப்பு மாறி தலையில கொட்டு கோமாளி ஆனாண்டா அறிவுல ஏமாளி வேமானி பெஜரான சோமாரி மொல்ல மாறி கேப்பு மாறி 1000 சொல்லி ஏமாத்தி பிளான் பண்ணி சில பல விட்டு போட்டு நம்ம வச்சு கழுத்த அழுத்த மொல்ல மாறி கேப்பு மாறி இவன் நடுவுற மீன் நான் மூஞ்சில கைய அந்த டயரு கடியில சிக்க நிலைமை மாறி போச்சு மாமா லைஃப் மாட்டிக்கிட்டா வச்சு குடியச்ச குடித்தா நமது நடிக்கிட்டா சின்ன கேப்பு கிடைச்சாலும் மாற்றி கேப்ப மாற்றி கடலை மாற்றி அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டம் காட்டி இப்பதான் நம்ம கேப்பு மாறி கதவை தொடர காத்து வரும் ஞானி ஒருத்தன் சொன்னா அந்த கதவை தொடர்ந்த ஞானி இப்போ மாறியானா கேப்பு மாறி ஃப்ராடு மங்க கேப்பு மாறி இவளுத்த பையன் கேப்பு மாறி வாங்க போறா கேப்பு மாறி எல்லாம் போட்டு மொத்த நுண்டா என்ன செஞ்சினாலும் பகுல கொத்த நுண்டா நடுவீதியிலே நேக்கா வெட்ட நுண்டா போலீஸ் இவனை எல்லாம் All my friends are no problem. Come and sit down. stop Sir. நடுராத்திரில 2 பேரும் தள்ளிட்டு போற சார் 2 இல்ல சார், அங்க ஒன்னு வெயிட் பண்ணி பாருங்க. சார் நான் கிளம்புறேன் சார், நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை. சார் உங்களுக்கு கிழிச்சு போறேன் சார் அவன். அப்படியா? சுடுங்க சார் அவனை. 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 யூத் பசங்க ஜாலியா போறாங்க, அதை புரிஞ்சுக்காம சுடுங்க சார் அதான் சுட்டேன். குட் மார்னிங் ப்ரோ. என்ன பாக்குற? நமக்கு நாமளே மரியாதை கொடுக்கலனா வேற எந்த கழுதை தான் மதிக்கும்?
இது வேற ஒரு ஃபார்மாலிட்டி கத்தின்னு போனோம். இருங்க வர. காலையில் சொன்னே சன்ரைஸ் பார்க்கணும்ப்பா, அப்பதான் கரெக்டா. நான் இவ்வளவு வெயில் அடிக்குது. நம்ம லேட்டா இல்ல சன்னு சீக்கிரம் வந்துச்சா? ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ. என்ன சார்? எந்திரிச்சிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டே இருக்கமா. பல்லு மறந்துருப்பீங்களே. ஏய் ஏய், இருக்கியாடா? இதனால தாண்டா உன்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். ஏன் அவ வந்து பல்லு வலிக்குடுவாளா? அவ உன்னை காலையில எழுப்பி விடுவா, எல்லாத்தையும் எடுத்து வைப்பா. அம்மா சும்மா இருமா, எப்ப பார்த்தாலும் நோய் நோய் வைமா போன. புஷ்பா, எங்க ஏன் இன்னொரு ஷூ காணோம்? ஏய் தேங்க்ஸ் பா. என்ன இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு? 2 பீருக்கே ஷூவை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டீங்க. இதுக்கு மேல போனா என்னென்ன தூக்கி உள்ள வைப்பீங்களா? ஏய் நான் டபுள் மீனிங்கா? இல்லையே, சிங்கிள் மீனிங் தான். நீங்க தான் பியர்னு நினைச்சு ஷூவை உள்ள வச்சிட்டீங்க. அதான் சொன்னேன். ரொம்ப பேசுன, உன்னை தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. போடி. நான் மீட்டூல சொல்லிடுவேன். சாரிமா, தெரியாம சொல்லிட்டேன். போங்க. என்னடா காலையிலே கடுப்பா இருக்க? பிரியா, உன் ஹஸ்பண்ட் ஜெடி கிட்ட சொல்லி இந்த ஆபீஸ்ல மெக்கானிக்கல் பசங்களை தூக்கிடணும். ஏண்டா பழக்கம் போல ஏதோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண பாத்திருக்க, அவளை மெக்கானிக்கல் தூக்கிட்டானா? அதுக்குள்ள எப்படி வைரல் ஆச்சு? வாரம் வாரம் நடக்கிறதானடா. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே கரெக்ட் பண்ணா நம்ம என்ன பண்றது? கையை காட்டு, நான் பார்த்து சொல்றேன். இதெல்லாம் பாப்பியா? என்னடா ரேகையை காணோம்? சீ, உனக்கெல்லாம் செட்டே ஆகாதுடா. என்ன நடக்குது? என்ன நடக்குது? டேய் கடலி போட வேலை பாரு. மண்டைகளை பாரு. வந்துட்டாரா டென்ஷன் நேசமணி. இங்க பாரு, மோசமணியாக்கிராத. ஏய் ஜெயங்க 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 ஜெடிங்க ஜெடிங்க ஜெடிங்க. ஏய் என்ன நக்கலா? இவ்வளவு பெரிய ஊரு முன்னாடி நின்னுக்கற தெரியல? ஜெயங்க சார், இப்பதான் சார் எந்திரிச்சே இருப்பான். ஓஹோ, அப்ப 7 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகி வந்து ஆபீஸ் நிக்கிறவன் மாங்காமணைய இல்ல? பிரியா, இவரை ஏன் 7 மணிக்கு எழுப்பி விடுற? நான் எங்கடா எழுப்புறேன்? அவர்தான் எழுந்து காஃபி போட்டு என்ன எழுப்புவார். ஓ, ஏ பொண்டாட்டி, ஃபேமிலி சீக்ரெட்ஸ் எல்லாம் வீட்டோட வச்சுக்கணும், இங்க அவுத்துட கூடாது. என்ன ஓகே புருஷா? என்ன ஓகே புருஷனோ? ஜெய் வந்தா நீ கேபிள்ல வந்து பாக்க சொல்லு. ஓகே. என்ன இங்கேயே பாக்குற? இங்க நான் ஆட்டம் ஆடிட்டு இருக்கேன். கொஞ்சம் அழகா பிறந்தர கூடாது. அருமாத்திரம் முடிச்சவ கொண்டை பாரு. ஹைடா. ஹாய். ஹாய் டார்லிங். ஏய் என்ன பண்ற? என்னடா நைட்டு பார்டர் தாண்டிட்ட போல? ஃபோன் பண்ணி ப்ரப்போஸ்லாம் பண்ண? என்னது ப்ரப்போஸ் பண்ணனா? ஹோடி. ஏய் நேத்து நீ கூட தானே இருந்த, சொல்லு. ஆக்சுவலி இவன்கிட்டயா கேக்குறேன்? ஒரு நாள் அரபோதையில இவன் வீட்டு அட்ரஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டான். தண்ணி அடிச்சிட்டு வேற ஒன்னு கேட்டியே, ஞாபகம் இருக்கா? முறுக்கு சிப்ஸ் ஏதா கேட்டிருப்பான். சிப்ஸ் இல்ல பிரியா, கிஸ். ஏய் கிஸ் கேட்டுனா ஏன்டி இப்படி போய் சொல்ற? ஆமா, ஆம்பளை இருந்தா நேர்ல கேட்டிருக்கணும், போன்ல கேக்குற. என்னது ஆம்பளை இருந்தாவா? ஏய் உனக்கு அவ்வளவு டவுட் இருந்தா டார்லிங் கேள்வி. அப்ப குடுத்துருவேன். குடு பாப்போம். குடுத்துருவேன். எங்க கூட என்னடா நடக்குதுங்க? குடுத்துருவேன். குடு பாப்போம். ஐடி கார்டு. அங்க பாரு என்ன கேட்டேன். தெரியுமே எனக்கு. டேய் உன்னை என் கேபினுக்கு வர சொன்னல, ஏன்டா வரல? யாரும் என்கிட்ட சொல்லியே. டேய் வெள்ள பணியாரம் சொல்லியாடா? ரொமான்டிக் சீன் போயிட்டு இருந்தது, அது முடிஞ்சு சொல்ல நினைச்சேன். ஏ கல்யாணமாய் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் சொல்லாமல்ல? நெக்ஸ்ட் டைம் அப்படியே சொல்றேன். வெரி குட் ஐடியா. நீ வீட்டுக்கு போறக்குள்ள கை காலெல்லாம் இழுத்துக்கிண்டா. நம்ம ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியாச்சு, நம்ம தான் பண்ணல.
யார் சொன்னா நம்ம பண்ணலன்னு? அதான் நான் சொல்றேனே. நேத்து ஈவினிங்கே பண்ணியாச்சு. அத ஏன்டா சொல்ல? மெயில் போட்டேனே. மெயில் போட்டதான்டா சொல்ல. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன் பாருங்க. ஐயோ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சதா சொல்ல. இனிமே ஏதாச்சும் புதுசா ஆப் கிரியேட் பண்ணாங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து சொல்றேன். அதான்டா இந்த கம்பெனியோட ஓனர் லாஸ் வேகாஸ் காரர் உங்களுக்கு சௌரியமா பார் ஓபன் பண்ணிட்டாரு. அங்க குடிச்சு போட்டு வந்து இங்க வளர்றது. சரி ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க ஜில்லுன்னு பியர் பேசலாம். இங்க பாருங்க நான் உங்க டீம் லீடர். நீங்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும். திருப்பதியில கோயிந்தா போடுறவங்க எல்லாம் இங்க வச்சுட்டு சின்ன குழந்தை மாதிரி உன்னை பார்த்தா தான் அழுகாச்சு அதிகமாகுது. போய் சீட்ல உட்காரு. வீட்டுக்கு என்னடா அமுத்திட்டு இருக்கற? ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஆன் பண்ற? படம் பார்க்கற தெரியுது. என்னன்னா ஜில்லுனே இல்ல. சூப்பர் கேட்சுங்க. பியரோட வேல்யூ தெரியுதா பாரு. தேங்க்ஸ்ங்க. இவ்ளோ பண்ணிட்டு ஒரு ஃபோன் நம்பர் கூட கொடுக்காம ஓடி போயிட்டேல. எங்க நான் கொடுக்கணும் தாங்க நினைச்சேன். பட் அதுக்குள்ள திருச்சி வந்துச்சா. நான் உங்களை எழுப்புனா திரும்ப தான் நடந்துரும் சொல்லி தாங்க அப்படியே போயிட்டேன். ஓஹோ. அம்மா உங்க பேர் என்ன? பக்கா ஃப்ராட் நீ. எல்லாம் பிளான் பண்ணி தான். எங்க பிளான் பண்ணி எப்படிங்க பண்ண முடியும்? திருச்சி போனது தான் டிக்கெட் எடுத்தேன். ட்ரெயின்ல ஒரு பொண்ணு தனியா வரும். அதுக்கு பியர் கொடுத்து அதை மட்டி ஆக்கி அதை கிஸ்கா பண்ணிடலாம் அப்படின்னு யாராச்சும் பிளான் பண்ண முடியுமா? இப்ப கூட பாத்தீங்களா எதாச்சும் தானே மீட் பண்ணோம். சரி அதை விடு. எங்க ஸ்டே பண்ணிருக்க? இங்கதான் ஓஎம்ஆர்ல ஒரு ஃபிளாட்ஸ்ல. ஓ தனியாவா இருக்க? 2 இயர்ஸா தனியா தான் இருக்கேன். ஓ சாப்பாட்டுக்கு என்ன பண்ற? ஏங்க டெல்டெக்ல வேலை பார்க்குற அசோசியேட்டா இருக்க. மந்த்லி 1.5 lakh சேலரி வாங்குறேன். சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. 2 days கொஞ்சம் கன்ஃபார்மா மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன். நல்லா ஏன் சிரிக்கிறீங்க? போய் சொல்ற மாதிரி இருக்கோ? வீட்ல சமையல பத்தி கேட்டா நீ சம்பளத்தை பத்தி சொல்ற. நான் வேற இன்னும் அப்படியேதான் இருக்க. எப்பவுமே. கல்யாணம் பண்ணிக்கிற பிளான் இருக்கா இல்ல ட்ரெயினா சுத்த போறியா? ஹலோ என்ன பார்த்தா எப்படிங்க இருக்கு? எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல. பட் வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னங்க எல்லா பொண்ணுங்களும் உருன்னு இருக்காங்க. உங்களை மாதிரி சிரிச்சு பேசுற பொண்ணே பார்க்க முடியல. உங்களுக்கு? பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓ சூப்பருங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆல்பர்ட் ஜே ஆகிய நான், ஜெனிலியா ஆகிய உன்னை இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு. நானே ஏதோ கஷ்டப்பட்டு கல்யாணம் வரைக்கும் கூட்டு வந்திருக்கேன். நீங்க நானா சொல்லி நைஸா உஷார் பண்றீங்க. ஜேடி ஃபாதரை கலாய்க்கிறான். நீங்க சொல்லுங்க அத. நானா? ஃபாதர் கடைசி வரைக்கும் கண்டிப்பா உயிரா பாத்துக்கிறேன் ஃபாதர். ஓகே போதுமா? ஐயோ நான் தவம் இருந்து சஷ்டி விரதெல்லாம் இருந்து ஜெயவேல்னு பேர் வச்சேனே. அதுலயும் பாதி பேரை கட் பண்ணிட்டான்டி அவன். ஆல்பட்டு உங்களுக்கு congratulations, my sympathies.
இருவரும் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Your room, your balcony, summer taste. இந்த பெட்ரூம்காக தான் இந்த ஃபிளாட்டே நான் வாங்கினேன். வா. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல இல்ல, செகண்ட் நைட். சேஃப்டிக்கு ஏதாவது வச்சிருக்கியா? சேஃப்டிக்கா? அதான்டா, கிளவுஸ். கிளவுஸா? நம்ம என்ன பாக்ஸிங்கா பண்ண போறோம்? நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. கல்யாணம் ஆயிட்டா நெக்ஸ்ட் மந்தே கன்சீவ் ஆகி லைஃபை தொலைச்சிட்டு சொல்றியா? என்னடி சொல்ற? எல்லாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நம்ம திடீர்னு மீட் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். I want at least 5 years to love you, to enjoy life with you. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும்ல? 5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தையா? 5 வருஷத்துக்கு அப்புறம் வண்டி ஓடலன்னா என்னடி பண்ணுவ? ஸ்பேர் பார்ட்ஸை மாற்ற முடியும். வண்டி மாற்றலாம்ல? அடி பாவி. சரி, நாளையில இருந்து கிளவுஸ் போட்டு பாக்ஸிங் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி. கிளவுஸ் இல்லைன்னா மேட்ச் நடக்காது. குட் நைட். குட் நைட்டா? ஏய், தூங்கிடாதடி, ஒரு 10 நிமிஷம் இரு. ஃபோன் வரேங்க. ஏய், வெங்கி ஒரு முக்கியமான ஹெல்ப் டா. டேய் சொல்லு டார்லிங், எத்தனாவது விக்கெட்? டேய், இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கலடா. கிளவுஸ் கேக்குறாடா. கிளவுஸா? உனக்கு கல்யாணம் ஆச்சு? அது சொன்னதுக்கு தான் 5 வருஷம் 10 வருஷம் பாடம் நடத்துறாடா. டேய், உங்ககிட்ட தான் பஞ்சா வச்சிருப்பல, வந்து கொடுத்துட்டு போடா. கொடுக்கலாம், ஆனா ஒரு வாரமா ட்ரை பண்ணி இப்பதான் கவிதா உஷார் பண்ணி நான் கிரவுண்ட் இறங்கி இருக்கேன். டேய் அவள அடுத்த வாரம் கூட பாத்துக்கலாம்டா. வந்து கொடுத்துட்டு போடா. டேய் ஹலோ. டேய் பேபி, எங்கெங்கயோ ட்ரை பண்ணிட்டேன்டி. எல்லா பிளேயர்ஸும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. நான் வேணா மார்னிங் உங்களுக்கு ஐபிஎல் வாங்கி கொடுத்துறேன். IPL? Do you know the side effects of IPL? Inside the uterus there's 1.1 ml. Please, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து பாடம் நடத்தாத. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எப்படியாச்சும் வாங்கி வந்துடுறேன். தேடுறான் கண்டபடி தேடுறான், கண்ணி வச்சு தேடுறான், அப்செட் ஆகி போகுறான். மூடாத மெடிக்கல் எல்லாம் மூடி இருக்கு ஏங்குறான். மூடு எல்லாம் விட்டுட்டு மூடா விட்டு ஆகுறானே. ஐயோ ஐயோ, ரூட்டு மாறி போகுதே. என்ன யோசிக்கிற? வா. சேஃப்டிக்கு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இருக்கு, பயப்படாம வா. இல்ல, எனக்கு வெறும் அது மட்டும் தான் வேணும். அது மட்டுமா? அது மட்டும்லாம் வராது, எல்லாம் காம்போவோட தான். காம்போவா? எவ்வளவு ஆகும்? பெர் ஹவர் 2000 ரூபாய். 2000? இந்தாங்க. சரி, இல்ல, எனக்கு அது மட்டும் கொடுங்க, நான் எடுத்துட்டு போயிடுறேன். தேங்க்ஸ்ங்க. ஐயோ, ஓடிடுங்க. ஏன் ஒன்னா காசு கொடுத்தானே வாங்கிருக்கோம். ஐடில 5 நாள் வேலை பார்க்க வேண்டியது, வீக்கெண்ட் செலிப்ரேஷன்ல பேர்ல ராத்திரியில பொம்பளைங்களை தேடி தெரு தெருவா அலைய வேண்டியது. முடிச்சிருவேன் படவார. கீழ வரைக்கும் உன்னை உள்ள போட்டு சாத்துறேன் பாரு. போட்டுக்கு மேட்டுக்கு அலைய வேண்டியது. ராஸ்கல். ஏய், அலூரியா? ஒண்ணும் இல்ல. ஏய், அலூரியா நீ? ஒண்ணும் இல்ல.
வண்டி நிறுத்துடி. சிரிக்கிறியா? என்னடி சிரிக்கிற? பின்ன ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு போலீஸ்காரன் கிட்ட ஐயோ வேணாம் வலிக்குது. ஏய் கிண்டல் பண்றீங்க. எனக்கு கிண்டல் பண்றீங்க. இரு கிண்டல் பண்றீங்க. ஏய் இரு. எதிர்பார்க்கல எப்படி இந்த நொடி நெஞ்சுக்குள்ள நிக்குதடி. எதிர்பார்க்கல எப்படியே உன் மனது என் நிழல் வந்ததடி. எதிர்பார்க்கல உன் நிழலும் என் நிழலும் முட்டி கொண்டு போகுதடி. எதிர்பார்க்கல முத்தம் ஒன்று கேட்கும் போது உன் உதடு திட்டுதடி. எதிர்பார்க்கல நல்லா ஹெல்ப் பண்ணலாமே. போதும் இப்ப நீ எனக்கு பெட்ல ஹெல்ப் பண்ண. எதிர்பார்க்கல இப்படி இந்த நொடி நெஞ்சுக்குள்ள நிக்குதடி. எதிர்பார்க்கல இப்படி உன் மனது என் இடத்தில் வந்ததடி. ஊட்டி ஊட்டி சாப்பிட்றேன். ஜெனி நேற்று நைட் இதை போட்டிருந்த. அப்ப நேற்று நைட் இதை யார் போட்டிருப்பா? உன்னையும் வர்ணிக்க வார்த்தை கிடையாது. என்னை நீ மன்னிப்பாய் அழகே. எனக்கே தெரியாமல் எனக்குள் வந்தாயே, எதுவும் சொல்லாமல் இருந்தேனே. அழகாய் போய் பேசும் திருடானே அடி நீயும் என்னையே விரும்பினாய். எதிர்பார்க்கல இப்படி இந்த நொடி நெஞ்சுக்குள்ள நிக்குதடா. எதிர்பார்க்கல எப்படியோ என் மனது உன்னிடத்தில் வந்ததடா. दप दप मगरे दप दप मगरे सनि सगा मा प दप दप मगरे सनि सगा मा दप दप मगरे गरे सनि सगा दप मगरे दप दप मगरे तिबरी दिवावा दप तिबरी दप दप मगरे दप दप मगरे. ஜெனி லைஃப் ஃபுல்லா எனக்கு இப்படியே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். சரி இது வரைக்கும் எப்படியோ, இனிமே நான் உனக்கு ட்ரூவா இருப்பேன், நீ எனக்கு ட்ரூவா இருக்கணும். சரியா? என்ன நான் உனக்கு முழுசா கொடுத்துட்டு நீயும் எனக்கு முழுசா கொடுத்துரு. எடுத்துக்கோ. இனிமே நமக்குள்ள எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது. சரி, நமக்குள்ள எந்த சீக்கிரட்டும் இருக்கக்கூடாது. சே இருக்கவே இருக்காது. எந்த வேலையா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் பண்ணோம். ஓகே செஞ்சிருவோம். என் வேலை உன் வேலைன்னு பிரிச்சு பார்க்க கூடாது. சி பார்க்கவே மாட்டேன். யாருமா போய் பாரு. நீ போய் தரடா. நீயே போடி. நீ தானே மேல இருக்க, போ. இப்ப நீ போ. ஏய் போடா. ஏய் நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன் போடி. So I'm very tired. போ. எனக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கு. நீ போ. How mean. This fellow will never change. போ. ஓடி போடி போடி ஓடி. ஓ நீதான் புது பொண்டாட்டியா? ஆமா. சாரிங்க. ஏன்? பால் குடுக்கணும். ஒரு நாளைக்கு பால் குடுப்பேன், ஒரு நாளைக்கு டீ குடுப்பேன், பாத்திரம் விளக்குவேன், துணி துவைப்பேன். சர்வெண்டா?
ஹவுஸ் மேட்னு கூட சொல்லலாம். ஓ, வேலைக்காரிக்கு இவ்ளோ திமிரா? வேலைக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. வேலைக்காரி நினைச்சா வீட்டுக்காரியா கூட ஆகலாம், தெரியும்ல? ஜெய், உனக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும் தானே அவளை வச்ச. அவளை துரத்தி விட்டுட்டு என் கையில துரப்பத்தை குத்துட்டிய. கொஞ்சம் வாங்க சார், உட்காருங்க. நான் இப்போதானே சொன்னேன், எனக்கு நீ உனக்கு நான். நமக்குள்ள எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்மளே தான் சால்வ் பண்ணிக்கணும். நடுவுல யாரும் வரக்கூடாது. நாட் ஈவன் யுவர் பேரண்ட்ஸ். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அதெல்லாம் அப்படி. வாங்கப்பா. சாரி மைசன், கதவை தட்டிக்கிட்டு வந்துக்கணும். நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. சும்மா இருக்குப்பா, வாங்க வாங்க. எப்படி சென்றிருக்க? நல்லா இருக்குப்பா. வெரி குட். லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷமே ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துருவியா? அது இன்னும் பிளான் பண்ணலப்பா. எது பிளான் பண்ணலையா? ஆமா ஆண்டி, நாங்க 5 years பிளான்ல இருக்கோம். எது 5 years பிளானிங்கா? டேய், கல்யாணம் ஆன உடனே அது வீரியம் குறையதுக்கு முன்னாடி குழந்தை குட்டிகளை பெத்து போடணும்டா. அப்பதான் குழந்தைங்க ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோ, நான் கல்யாணம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நைட் கூட வெயிட் பண்ணடா. பகல்லே உன்னை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டடா. அதனால தான் இவ்வளவு பிரில்லியண்டா இருக்க, இடியட். Sorry auntie, this is our life. We know what to do and what not to do. என்ன சொல்ற? எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டி. ஆண்டி, ஏங்க, நான் அன்னைக்கே சொன்ன இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு கேட்டீங்களா? இப்ப பாருங்க, 5 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பெத்துக்க போறாளாம். அது விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருமா. நீங்க பொறுமையா இருந்து விருந்து சாப்பிட்டு வாங்க, நான் போறேன். என்னம்மா? ஆல்பர்ட் சார், வரேன் சார். இப்ப பாருங்க, நம்ம முதல் தடவையா வந்திருக்கோம்னு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம இப்படி ட்ரெஸ்ஸே நம்ம நிக்கிறா பாருங்க. வாங்க. அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் நில்லுமா. நீங்க வேணா இருந்து வாங்க, நான் போறேன். என்னவா, அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுவ? வரது போறது பிரச்சனை இல்லடா. நம்ம லைஃப் ஸ்டைல் வேற, அவங்க லைஃப் ஸ்டைல் வேற. ஒருத்தர் லைஃப்ல ஒருத்தர் இன்டர்ஃபியர் ஆகாம இருந்தா நல்லதுன்ற. நேத்து நைட் என்ன சம்சாரம் மின்சார படம் பாத்தியா? ஏன் இல்ல, அந்த பாதிப்பு அப்படியே இருக்கு. ஏய், கிளம்புடா. ப்ளீஸ் டி. நோ வே, கோ. எனக்கு ஆஃப்டர்நூன் மேல தான் வேலை இருக்கு, காலைல வேலை இல்ல. நம்ம உள்ள போலாம், வா. இதுக்கு மேல என் ஆபீஸ்ல லீவ் கொடுக்க மாட்டாங்க, நீ போ. என்ன போன்னு சொல்லிட்டு இருக்க? ரொம்ப போர் அடிச்சுச்சா? போர் அடிச்சிட கூடாதுன்னு தான் சொல்றேன். ஏய், வெயிட். போவேனவா? ஈவினிங் சீக்கிரம் வந்துரு. ஓகே. Wish you happy married life. Thank you. Thank you. Thank you. Hi, Janelia. Oh, hi, David. Happy married life. Thank you. Oh, thank you. Okay. Carry on. Hey, இங்க யாருமே இல்லடி. நான் தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஆனா ஈவினிங் சீக்கிரமா வந்துரு. வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். லீவ் லெட்டர் அப்ளை பண்ணல. இங்க ஏதோ பிரச்சனை. ஜெய் எடுக்கறானா, அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி பண்ணீனா டீம் மட்டும் தூக்கிடுவேன். புரியுதா? ஏய், நான் என்ன உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? என்ன சிங்க நிக்கிறீங்க? இல்ல, கல்யாணமாய் முதல் ஆபீஸ் வர உன்னை விஷ் பண்ணலான்னு தான். ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. நான் திரும்ப பண்றது. பண்றேன். ஒரு வாரம் நான் ஆபீஸ்க்கு லீவுடா. ஹாய். ஹாய். வெல்கம் பேக். Thank you. Thank you. என்ன தம்பி, மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க? லைஃப்லாம் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் நீ ஏன் கல்யாணத்துக்கு வரல சொல்லு. நான் ஏன் வரணும்? வந்தா எனக்கா தாலி கட்ட போற? ஏய், வரவங்கள நம்ம தாலி கட்ட முடியும். என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? பின்ன நான் ஒன்னு உஷார் பண்ணலான்னு பார்த்தேன். நீ பாட்டுக்கு இன்விடேஷன் கொண்டு வந்து நீட்டே என்னைய மாத்திட்ட. அப்புறம் எப்படி வருவாங்களாம்? ஹலோ மேடம், தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் குடும்பத்துல நீ கும்மி அடிச்சிட போற. அவனுக்கு தானே கல்யாணம் ஆச்சு, எனக்கு ஆகலையே. ஐயோ, இவ பயங்கரமா பிளான் பண்றா போல. எஸ், நிறைய பிளான் பண்ணிருக்கேன். ஜெய், புது மாப்பிள்ள, நீ என்னம்மா இந்த மாசமே ரிலீஸா இல்ல ஜேடி மாதிரி இஎம்ஐ எல்லாம் முடிச்சிட்டு தானா? நான் குழந்தைன்ற
ஜேடி இஎம்ஐ கட்டிட்டு அழறாரு. என்ன ஜெடி இப்பெல்லாம் சொல்றாங்க? பின் என்னடா ஈசிஆர் ரோட்ல பிளாட், அதுக்கு இஎம்ஐ. வீட்டுக்குள்ள 70 இன்ச்ல பொளந்துட்டு டிவி, அதுக்கு இஎம்ஐ. அப்புறம் சோஃபா, அப்புறம் அனிமூனுக்கு பால்கி, இதுல வேற குழந்தையை பெத்துட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டணுமாமா. பண்ணி பண்ண தின்னு. உனக்குலாம் இஎம்ஐ ப்ராப்ளம், இவனுக்கு கிளவுஸ் ப்ராப்ளம். ஹே அது எப்ப சொல்ற? சும்மா இருடா. உன் ஃபர்ஸ்ட் நைட் நீ கொடுத்த டார்ச்சர். ஐயோ வாயை தொந்த சம்மடி வாங்குவேன். ஏண்டா இவனுக்கு ஃபோன் பண்ணிட்டியா? ஏண்டா நாங்க என்ன மெடிக்கல் ஸ்டோர்ஸா வச்சிருக்கோம்? கிளவுஸ் டார்ச்சர் பண்றேன். ஏய் ஜேடி கிட்டயும் கேட்டியா? அவர்தான் இல்லன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட? கல்யாணம் ஆகாத என்கிட்டயே கேட்டான். அதனாலதான்மா கேட்டான். ஏண்டா அன்னைக்கு நைட் நீ எவனே தூங்குடலையா? ஏண்டா இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? அசிங்கமாவா? யூத்துக்கு என்ன ஃபேவரட்னு தெரியுமா? என்ன? மியூசிக் இல்ல, ஸ்போர்ட்ஸ் இல்ல, ஃபுட் இல்ல, கமசூத்ரா புக். ஏய் வெங்கி, இந்த மாதிரி செக்ஸ் பத்தி ஓபனா பேசுறதுக்கு சீன் போடுறவங்க தான் நைட்ல நோ பால்லயே சிக்ஸர் அடிப்பாங்க. என்ன நோ பால் சிக்ஸர்னு பேசிட்டு இருக்கீங்க? இது கிரிக்கெட். கிளவுஸ், ஹெல்மெட், பேட் பால்னு. இது மென் ஸ்போர்ட்ஸ். உனக்கு கரெக்டா வராது. என்ன மென் ஸ்போர்ட்ஸ் உமன் ஸ்போர்ட்ஸ்? இறக்கி விட்டாதான் அடிக்க முடியும். வாய்ப்பு கொடுத்தாதான் விராட் கோலியே. இல்லனா பிராய்லர் கோலி. நீ ஏதாவது தின்னு. ஆமா உன் வெட்டிங் பார்ட்டி எப்படா? இந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணியாச்சு ஜெடி. நல்லா சிறப்பா பண்ணிடலாம். இங்க பாரு, நீ கல்யாணத்துக்கே வரல, ஒழுங்கா அந்த பார்ட்டிக்கு வர, இல்ல செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். ஸ்பெஷலா எனக்கு கொடுத்தா வரேன். ஸ்பெஷலா கொடுக்கணுமா? பாக்கி சார் என் தர வரியா? தயவு செஞ்சு போயிடு. ஏன் பார்ட்டி கூப்பிட்டா வர மாட்டியா? ஜென்யூன் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? அப்போ நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல. யாரோ எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கெல்லாம் என்னால வர முடியாது. ஜென்யூன் உனக்கு யாரோவா? ஓ பாரு, ப்ராப்பர் ஹஸ்பண்ட் ஆயிட்ட. கோமந்த எப்படி இருக்க தெரியுமா? வாடா. ஏய் சும்மா ரெடி. வாடா அண்ணா. ஏய் இடிக்காதடி. ஏய் ஏய் இந்த மாதிரி கோல்லாம் பார்த்திருக்கேன் லைஃப்ல. பேபி, ஹலோ பேபி, இப்ப எதுக்கு நீ கோச்சிட்டு இருக்க? தேங்க்ஸ். இப்ப கோ வந்தா டொனால்ட் டக் மாதிரியே இருக்க பார். என்ன இது? வர்ஷா என் ஃப்ரெண்டு, டீம்மேட் சொன்னல, அவ. எதுக்கு செல்ஃபி எடுத்த? நான் எங்க எடுத்தேன், அவதான் எடுத்திருக்கா பாரு. அவ்வளோ க்ளோஸா? செல்ஃபி எடுத்தா இவ்வளவு க்ளோஸா தான் நம்ம வரும். எப்போ கிளிக் பண்ண? தெரியல, நேத்தோ முந்த நேத்தோ. ஏன்? Why didn't you tell me? Why didn't? Hey, photo எடுத்த நீ வந்து. Don't talk to me. ஓ கேம்ல தோத்து. இரிட்டேட் பண்ணாத. நைட் ரூம்க்கு வந்துராத. இங்கே தூங்கு. ஏன்? Because you're vegetarian today. முட்டை கிட்ட ஏதாவது. Just shut up. ஜெனி காஃபி. நான் துணி துவைச்சுனியா? I am not eat outside. outside எப்படி சாப்பிட முடியும்? வாயில தானே சாப்பிட முடியும். சொல்றேன். என்னடா முதல் சண்டையா? இங்க பார், உன் மேல செம்ம கடுப்பா இருக்கேன். தேவசன் சுமார். நான் என்ன பண்ணேன்? எதுக்கு நேத்து நீ போட்டோலாம் அமிச்ச? போட்டோ தானடா அமிச்சேன். போட்டோ தான் அமிச்ச.
அதான் என்னன்னு தெரியலையே. போட்டோக்கே எப்படின்னா நம்ம மேட்டர்ல தெரிஞ்சதுன்னா நம்ம மேட்டரா? அதான்டா லவ் மேட்டர். ஏய் நீ வேற சும்மா இரு. ஹலோ, லவ் ஓகே, இந்த மேட்டர்னா? டேய் உனக்குலாம் மேட்டர்னாலே குவார்டர் தானடா. ஏய் கொஞ்சம் ஏன் மேட்டருக்கு வாங்கடா. அத்தனை டாலிங் நான் அப்பவே சொன்னேன், இந்த கல்யாணம் ஒன்றும் வேண்டான்னு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சா ஒட்டிக்கல, இல்லைனா கட். ஒரு குவார்டருக்காக யாராவது வைன் ஷாப் வாங்குவாங்களா? ஏய் இந்த மொரட்டி சிங்கிள்ஸ் பேச்செல்லாம் கேட்காத, ரோட்ல விட்டுருவாங்க. வீட்டுக்கு போய் பிளாட்டா கால்ல விழுந்துரு. அப்பதான் இன்னைக்கு நைட் உங்க வீட்ல ஓஹோ, அதான் ஜெடி ஆல்வேஸ். ஏய் இங்க வா. வரமாட்டேன். அவன் அடி இந்த ஆடியோ எல்லாம் வச்சிருக்கோம்ல. இதோ பாரு டார்லிங், இந்த நீயா நல்லா செட் ஆகாது. இந்த விஷயத்துல பொண்ணுங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்கடா. அது கரெக்ட். ஏய் அதெல்லாம் செட் ஆகாது. நீ கெத்துடா. நீ மட்டும் போய் சாரி கிரி கேட்டான்னு தெரிஞ்சது சாவடிச்சிருவேன். இதுவும் கரெக்ட். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன் அவனை கன்ஃபியூஸ் பண்ற? அவன் கெத்த விட்டு கொடுக்க முடியாதுல்ல. கெத்துனா நம்ம தான் டைனமிக் கெத்தா இருப்போம்டா. டேய் அண்டர் மெயின்டெனன்ஸ் என்னடா கெத்தா போலான்னு பார்த்தா சகுனமே சரியில்லை. ஆஹா சரண்டாக தம்பா பெட்ரு. ஓ 13 மாடி ஏறணுமா? ஓகே. அம்மா மன்னிச்சுக்கம்மா. Jenny. Jay, I'm sorry. I'm so sorry. I'm sorry. It's all my mistake. I shouldn't have cut your call. Please forgive me. I'm so sorry. I'm so sorry. இப்படி ஒரு இன்பம் இதுவரை நானும் கொண்டதில்லை எங்கும். தினம் நன்றி சொல்லும் நெஞ்சம் மூச்சும் மூச்சும் கொஞ்சம் முட்டிக்கொண்டு கொஞ்சம் பற்றிக்கொள்ளும் மன்றம். ஒரு காற்று தீயை மிஞ்சும். பார்வை ஒன்றே போதும், பாசம் கொஞ்சம் போதும். இது 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 போதும். அட இனிமேல் எப்போதும் அடடா உன் தோளிலே சாய்ந்து உன் கை விரலை பிடித்து விடுகிறவரை நானும் விளையாட்டில் விழுந்திட வேண்டும். இப்படி ஒரு இன்பம் இதுவரை நானும் கண்டதில்லை எங்கும். தினம் நன்றி சொல்லும் நெஞ்சம் மூச்சும் மூச்சும் கொஞ்சம் முட்டிக்கொண்டு கொஞ்சம் பற்றிக்கொள்ளும் மன்றம். ஒரு காற்று தீயை மிஞ்சும். பேபி ஆல் ஓகே? என்ன ஓகேயா? செகண்ட் விசில்லே குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ என்ன சொன்ன நீ? ஒன்றும் இல்லை. இல்லை ஏதோ விசில் கிசில்னு சத்தம் கேட்டுச்சு. Golden words are not repeated. இப்படி நீ ஓப்பனா பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயும் இப்படி கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். How many husbands are concerned about this? இப்படி ஓப்பனா பேசாததுனால தான் நிறைய பொண்ணுங்க புருஷனை விட்டு ஓடி போயிடுறாங்க, இல்ல புருஷனையே குத்தி கொலை பண்ணிடுறாங்க. இப்போ நான் என்னையும் போத்தல போறியா? இப்போதைக்கு ஐடியா இல்ல, யோசிக்கணும். அடி பாவி. What do you think about life? If there's no sex, there's no life. லைஃப்ல இருந்து செக்ஸை பிரிச்சு பாரு, லைஃபே இல்ல, வாழறதே வேஸ்ட். டிஏ நீ ஐடில படிச்சேன்னு நினைச்ச, இந்த மிட்நைட்ல டிவில வர டாக்டர் அந்த மாதிரிலாம் பேசுற. பேச்ச நிறுத்து, மேட்சுக்கு போலாமா? இன்னைக்கு நான் 100 நாட் அவுட் டி. சார் இது லேட்டஸ்ட் மாடல் சார், கிராண்ட் i10 சார். ஓ பக்கா சூப்பரா. இந்த ரிப்பனோட தருவீங்களா? இருக்கு சார், நீங்க எந்த கலர் வேணா ஆர்டர் பண்ணுங்க சார், 1 வீக்ல நம்ம டெலிவரி பண்ணுவோம். வெயிட் தாங்குமா? தாராளமா. 2 பேருக்கு? 2 பேர்ல மேடம், 4 பேர் உட்காரலாம், கூட ஒரு நாய் வரை ஏத்திக்கலாம். உள்ள இல்ல, மேல. மேலையா? ஏமா ஆல்ரெடி டைனிங் டேபிள் வச்சு பத்தலையா? சரி கார் பார்த்துட்டு இருக்கியா? வாங்க. வாங்க சார். சார் நம்ம காரோட ஃபெசிலிட்டிலாம் சொல்றேன் சார். ஏபிஎஸ், பவர் ஸ்டீரிங், எல்இடி டிஆர்எல், அலாய் வீல், ஏர் பேக், இவ்வளவு எதுக்கு சார்? நம்ம கார்ல கேமரா சென்சாரே இருக்கு சார். ஓ கேமராலாம் இருக்கா? அப்ப அதுல செல்ஃபி எடுத்துக்கலாமா? சார் அதை விடுங்க சார். நீங்க கார் எடுத்துக்கிட்டு ஹைவேஸ்ல போனீங்கன்னா கார் சும்மா தீயா பறக்க சார். ஓ எனி டவுட் சார்? ஒரே ஒரு டவுட் தான். சொல்லுங்க. இந்த தீப்பொச்சி பறக்கும்போது அன்னைக்கு ஏதாவது கொடுப்பீங்க? கார் வாங்க வந்தீங்களா இல்ல கடுப்பே தந்தீங்களா? பின்ன என்ன சார், நாங்களே கஷ்டப்பட்டு லோன் எடுத்து மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி ஒரு கார் வாங்கலான்னு வந்தா தீப்பிடிச்சு பறக்கணும் வாங்கும்போது அவசரமா பேசுறீங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். சார் இதே ப்ராப்ளம் எனக்கு இருக்கு சார். இப்பதான் சார் நான் வீடு வாங்கியிருக்கேன், லோன்ல தான் வாங்கியிருக்கிறேன். நீங்க கார் வாங்கினாதான் அந்த லோனை நான் அடைக்க முடியும். ப்ளீஸ் சார் வாங்குங்க சார். ஐயோ யோசிக்கிறாரு, விடக்கூடாது சார். வாங்க சார், அப்படியே ஈஸியா இருக்கு, லோன் போயிட்டு வரோம். எந்திரிங்க. Good morning, David. Morning, Jenny. What's the status of the project? It's yet to be finished. Just give me 10 minutes. I'll finish it. No problem. Sit here and do. I'll just get my laptop. Hey, come on here. Use my laptop. Thanks. Jenny, can I order your coffee? No, thanks. Okay. How's your married life? It's good, sir. It's nice, happy. How's your husband? He's good, sir. Very jolly, sportive. Fine, fine. In the weekend, Freya? Yeah, almost. If you don't mind, can you join me for dinner? இல்ல டின்னருக்கு வந்தா salary appraisal, on-site trip, அது இதுன்னு you will be benefited. என்ன பேபி ரொம்ப டல்லா இருக்கு? அந்த 3 நாட்களா? Fuck you. Get out. அவ்வளவுதானா? அவனே உன்னை வேலையை விட்டு தூக்குறது? நீ சொல்லு, நான் உன்னை தூக்கிடுவா? அதுக்கு இல்லடா, நாம் நடிச்சு இதுல வேலை போய் இப்போ நம்ம பட்ஜெட்ல 50,000 இடிக்குமே. இதுல கார் வாங்குற பிளான் வேற, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பேபி இந்த சப்ப மேட்டர்லாம் எதுக்கு இவ்வளவு சீரியஸா உட்காந்து பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேர் சேர்ந்து நிறைய பிளான் பண்ணோம். உன் சேலரி இல்லைன்னா என்ன, எது கட் டவுன் பண்ணுமோ அது கட் டவுன் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்போம். நீ ஜாலியா வீட்டுல ரெஸ்ட் எடு. ஓஹோ, இதான் சான்ஸ்னு என்ன வீட்டுக்குள்ளே சர்வெண்ட் ஆக்க பாக்குறியா? சான்ஸே இல்லை. I'll get a different job. பட் அது வரைக்கும் போர் அடிக்குமே. நான் வேணா அதற்கு லீவ் போட்டு உனக்கு கம்பெனி கொடுக்குவா? என்னடா அசால்ட்டா சொல்ற? உன்னை கம்பெனில இருந்து தூக்கிட்டாங்கன்னா? நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம், மன்னாரன் கம்பெனி. சீரியஸா சொல்லு. சரி, நீ மற்ற கம்பெனியில் அப்ளை பண்ணு. எப்படியும் உன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேலை கிடைச்சிடும். அது வரைக்கும் நம்ம எங்கேயாச்சும் ஹாலிடே போகலாம். நம்ம இன்னும் ஹனிமூன் கூட போகல. சரி, என்ன பிளான்? சீரடி சாய்பாபா கோயில் போலாமா? ஷிம்லா போலாம்.
மலா பஜி. Hey Barsha. Hey, hi. How are you? செம்ம அடி சொல்லாம போனேன்ல அதான். Sorry Varsha. No reaction. நான் தான் சாரி சொல்றல பேச. No reaction maintaining. சரி இனிமே நான் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டே போறேன் சரியா? இப்ப சுச்சு அது போயிட்டு வந்துருவா. வர்ஷா ஓகேன்னு சொல்லு இல்லைன்னா எங்கேயும் போயிட போறான். என்ன டார்லிங் உனக்கு வருதுன்னு அவ போறா அதுவும் ஃபுல் ஃபாஸ்ட்ல. ஏன் எனக்கு வந்து அவளுக்கு வராதா? வேலையை பாரு யாரெல்லாம் பாத்ரூம் போறான் பாத்துருக்க. ஹே ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஏய் சூப்பர் டி கங்க்ராட்ஸ். ஜாலிதா. Thank you. சரிங்க. அது சர்ப்ரைஸ். சீக்கிரம் வா. And don't forget that gloves. I'm gonna give you a dirty party tonight. ஏய் இந்த பஞ்சரா? சரி பார்க் பண்ணு நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல இருக்கட்டும். ஏய் ரொம்ப பண்ணாத. பார்க் பண்ணு ட்ராப் பண்றவா. நிறுத்து. என்ன உங்க வீடுன்னு சொல்லி வேற எங்க கூட்டு வந்திருக்க? அது வந்து சென்டிமெண்டா அந்த வீடு என் லவ்க்கு ஒர்க் அவுட் ஆகல. அதான் அப்பாட்ட சொல்லி வீட மாத்திட்டேன். என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா மட்டும். சரி ஓகே நான் கிளம்பட்டுமா? வீடு வரைக்கும் வந்துட்டல உள்ள வா. உள்ளயா? சரி சார். ஓகே சார். சரி இரு வர. நான் வீட்ல யாருமே இல்லையா? அப்பா அம்மா கோயம்புத்தூர் போயிருக்காங்க மேரேஜ்க்கு. உட்காருடா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்திருக்க. காஃபியா டீயா? ஜில்லுன்னு ஏதாவது கிடைக்குமா? சில்லுன்னு சில் கசக்குதா? ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக செட் ஆயிடும். குடி. ஒரு 2 minutes இரு வந்துடுறேன். நான் ஒன்று உஷார் பண்ணலான்னு பார்த்தேன். நீ பாட்டிக்கு இன்விடேஷன் கொண்டு வந்து நீட்டே என்னைய மாத்திட்ட. ஓகே எப்படின்னா நம்ம மேட்டர்ல தெரிஞ்சதுன்னா நம்ம மேட்டரா? அதான்டா லவ் மேட்டர். அம்மா அடி சொல்லாம போனேன்ல அதான். ஏய் என் ரூம் எதுக்கு திறந்த? என்ன இதெல்லாம்? பிடிக்கும்னா பிடிக்கும்டா லூசு. புரியலையே. நமக்கு தான் ஹீரோ பிடிச்சிருந்தா அவங்க போட்டோ வச்சு போல அது மாதிரி தான். நான் ஒன்னும் ஹீரோ இல்லையே. எனக்கு நீ தாண்டா ஹீரோ. போதுமா? என்ன கசக்கலையா அது உனக்கு? ஏய் நான் லவ் பண்றியா? தெரியலனா தெரிலடா. ஏய் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடி. தெரியும்னா டுபுக. ஹலோ வெங்கி, ஜெய் உன் கூட இருக்கானா? இல்லையே ஜெனி, அவன் அப்பவே கிளம்பிட்டானே. என்னாச்சு ஜெனி? ஹலோ
சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை. உனக்கு என்ன ஆசை? மடியில படுக்க ஆசை. Thank you. தேங்க்ஸ் ஃபார் த பியர். நான் அப்படியே கிளம்புறேன். போறியா? டைம் வீட்டில் சனி ஜெனி. போடா. பாய். பாய். டாடா. ஏய், என்ன பெட்ல படுக்க வச்சுட்டு போறியா? படுக்க வச்சு போ. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. ஓகே, தூங்கிடு. டாடா. பாய். டேய், ஒரு கிஸ் கொடுத்துட்டு போறியா? கிஸ். இன்னொரு பியர் கிடைக்குமா? ஃப்ரிட்ஜில் இருக்கு. லட்சண ஒரு பிஸ்கட் செஸ்ட்டு டக்குன்னு கிளம்புறோம். எங்க ரூம்? உள்ள போன வாஜரோ ரெண்டு பிகரால ஆனார பீட்டு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது ஹாய் ஜெனி. வாங்க சார். வாயின் வந்துட்டேனே. சாப்பிட்டீங்களா? இது சாப்பிட்றதுக்கு இல்ல, வேற. நீங்க சாப்பிட்டீங்களா? செம்மைய பசிக்குது ஜெனி. என்ன குடிச்சிருக்கீங்களா? லைட்டா. லைட்டா. வாங்க டார்லிங், பயப்படாதீங்க, வாங்க. டார்லிங், நீங்க உடைச்ச டைனிங் டேபிள் உங்களுக்காக வாங்கியிருக்கேன் சார். ரொம்ப ரெஸ்பெக்டா இருக்கு. மாட்டையில் எல்லாம் ஒரு மாதிரி தான் பாருங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்றேன். நல்லா சாப்பிடுங்க சார். பா, என்ன நீ டபுள் டேஸ்டா இருக்கு? டபுள் ஸ்ட்ராங். அப்படிதான் இருக்கு. ஏய், ஓவரா நடிக்காத. ஊத்தணும் தான் வாங்கினேன், திறக்க முடியல. அதுக்குள்ள வந்துட்டு. திறக்க முடியலையா? கொஞ்ச நேரத்தில் அர்ச்சலாம் இறங்கிச்சு பாப்பா. 2 மணி வரைக்கும் எங்க பொறுக்கிட்டு வர? பொறுக்கிட்டு வரேன்னா வெங்கி வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். ஓ, நான் ½ அன் அவருக்கு முன்னாடி பேசினேனே அந்த வெங்கியா? ½ அன் அவருக்கு முன்னாடி பேசின வெங்கி? நீ எந்த வெங்கியா சொல்ற? இந்த ஆபீஸ்ல இருப்பானே ஏன் வெங்கி? அவனா? நான் எந்த வெங்கி பத்தி சொல்றேன் தெரியுமா? எங்க சொல்லு பாப்பா, எந்த வெங்கி பத்தி சொல்லு. அதான் இந்த கே வெங்கில, கேக்கு நகர் வெங்கி. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சோமே,
அவ இப்பதான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கான், பார்ட்டின்னு சொன்னா சரி போனேன். அப்புறம் என்ன பார்த்தா கேனச்சி மாதிரி தெரியுதா? நான் கால் பண்றேன், கட் பண்றேன். ஃபோன் கட் பண்ண. ஃபோன் எங்க? இதோ இருக்க, இந்த போய் சார்ஜ் போடு போ. உன் ஃபோன் எங்க? என்ன என் ஃபோன் உன் ஃபோன் பிரிச்சு பிரிச்சு பேசுற? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு உன் ஃபோன் எங்க? என் ஃபோன் ஆபீஸ்ல சார்ஜ் போட்டுருக்க, காலைல போய் எடுத்துக்கலாம். சார்ஜ் போட்டுக்கியா? ஓகே. யார் கால் பண்ற? ஹலோ. பீஸ். பீஸ்ரோ? ஹலோ. எப்போ போன? முழிச்சு பார்த்தா ஆளு காணோம். ஏய், போன வைடி, நாளைக்கு ஷாப்பிங் போலாமா? டிராமா பண்றியா? இல்லம்மா, நான் இப்படி தான் அப்பப்போ மிமிக்ரி இப்படி விளையாடிப்போமா. இன்னைக்கு நைட் என்னால மறக்கவே முடியாதுடா. I just enjoyed a lot. கட் பண்ணு. ஏய், யார் நீ? நீ யாரே? நான் ஜெனி, ஜெயோட வைஃப். நான் வர்ஷா. ஜெனி, கட் பண்ணு. Of yourself, you. What you thinking? You are a buddy. என்கிட்ட போய் சொல்ற? இல்ல ஜெனி. You cheated on me. நான் சொல்றது கேளு ஜெனி. My life is over. ஜெனி, நான் போன ஜெனி, ஆனா எதுவுமே பண்ணல ஜெனி. ப்ளீஸ் ஜெனி, சொன்ன ஜெனி. ஜெனி, How could you do this to me? ப்ளீஸ் ஜெனி, ஜெனி, ஜெனி. சாரிமா ஜெனி, 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 சாரி ஜெனி, ஜெனி, ப்ளீஸ் ஜெனி, ப்ளீஸ் ஜெனி, 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 ஜெனி. ஏன் பிரியா ரொம்ப நாளா ஆள காணோம்? ஜேடி டார்ச்சர் தாங்காம அவங்க டீமே மாத்திட்டாங்க. அச்சச்சோ. ஆனா அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப நல்லதாச்சு. ஏன்? நீ என் பக்கத்துல வந்துட்டியே. ஏய், உன் ஃபோன் கொடு. தரமாட்டேன். ஏய், புரி, இரிட்டேட் பண்ணாத. இரிட்டேட்டா? நான் என்ன பண்ண? நேத்து எதுக்கு ஃபோன் பண்ணி ஜெனிட்ட அப்படி பேசுன? நான் என்ன பேசுனேன்? என்ன பேசுனியா? என் லைஃப் அது இது. நேத்து உன்னால என் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிட்டா தெரியுமா? நான் எதுவும் பேசவே இல்லடா. ஏய், இரிட்டேட் பண்ணாத, ஃபோன் கொடு. சாரி. டார்லிங், ஜெனி வந்திருக்காடா? அந்த பேயாண்டா இங்க வர போகுது. வரல, நிக்கறா. ஜெனி, என்ன ஆபீஸருக்கு வந்திருக்க? வா, வெளில போய் பேசலாம். ஏய், எல்லாரும் இருக்காங்க ஜெனி, யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாயிடும். ஆபீஸ்ல சண்டைலாம் போடுவேனா ஜெனி, ப்ளீஸ் வெளியில போய் பேசலாம் ப்ளீஸ். வா வா. அவ ரெஸ்யூம் போட்டா செலக்ட் ஆயிட்டா, சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னா, அப்புறம் நம்ம ஆபீஸ்க்கு வராம ஏத்து பில்டிங்கா போவா. அதுக்கு என்னமோ ஒலிம்பிக்ஸ் ஓடி வந்த மாதிரி மூஞ்சியில வேர்த்து இருக்குது. என்ன ஏன்டா டென்ஷன் படுத்துறீங்க? போதும், மூடிட்டு வேலைக்கு பார். ஓகே. சொல்லவே இல்லை என்கிட்ட, இங்க தான் வந்து ஜாயின் பண்ண போறேன். ஹாய் பேபி, என்ன ஏன் ஆபீஸ்ல தான் சேர போறேன்னு ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாமே. ஏன் உங்க ரொமான்ஸ்க்கு நடுவுல வந்துட்டேன்னு கடுப்பா இருக்கா? ஏய் சி, நீ வந்து பெருசா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாமேன்னு கேட்டேன். பார்த்தேன் உங்க செலிப்ரேஷன் ஆபீஸ்ல. அவளை பார்த்தா ஹாயா இருக்கு, என்ன பார்த்தா பேயா இருக்கா? ஏய் சி, நான் ஃபோன் வாங்குறதுக்காக போனேம்மா. அப்புறம் நேத்து உன்னை தப்பு தப்பா பேசினால, அதனால அவளை கிளின்னு கிழிச்சிட்டேன். கிழிச்சிட்ட? நடிக்காத நீ. நான் ஏன் முதல்ல வெளியே போ. சரி, ஒரு கிஸ் பண்ணி போயிடுவா. நீ சாப்பிடல?
இல்ல ஏன் பசிக்கல எடுத்துட்டு வரல. என்ன பண்ற? சாப்பிடு. எனக்கு வேணாம். இந்த சாப்பிடு. சாப்பிடுறா. சாப்பிடு. இந்தடா தண்ணி குடி. குடி. ஏய், என்ன நீ தண்ணி குடிச்சா அவனுக்கு விக்கல் நிக்குது? வாட் a miracle மெடிக்கல்ல. சரி. ஏய், உனக்கு சாப்பாடு இல்லனா அவ ஏன் கொடுத்தா? ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு, நான் அப்புறம் பண்றேன். என்னம்மா? உனக்கு சாப்பாடு இல்லனா அவ ஏன் கொடுத்தா? அது நீ அவ்வளவுதான் கேட்கணும். சரி, அவ கொடுத்தானா நீ ஏன் சாப்பிட்ட? எனக்கு பசிடி, நீ தான் சாப்பாடே தரலையே. சரி, உனக்கு விக்கல் எடுத்தா அவையே தண்ணி குடிச்சா? அதையும் நீ அவ்வளவுதான் கேட்கணும். ஓகே, அவ தண்ணி குடிச்சதும் உனக்கு எப்படி விக்கல் நின்னுச்சு? இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். இப்படி சிக்கலான கொஸ்டின்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? சொல்லு. தண்ணி குடிச்சு வரேன். என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? அது எப்படி சொல்ல, என் வாயில நானே சொல்லுவேன். சொல்லு. போடா. ஆமா ஜெய் எங்க? அவனுக்கு ஃபீவர்னு மேல படுத்திருக்கான். சரி, வர்ஷா எங்க? அவ ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு சொன்னா நினைக்கிறேன். ஜெய்க்கு ஃபீவரா? ஆனா வருஷா ஹாஸ்பிடல் போயிருக்கா. வாட் a funny word. என்ன சார், லவ் ஃபெயிலியரா? சன்செட்ல ட்ரிங்க் பண்றீங்க? சும்மா ரெடி. I've seen everything. உனக்கு ஃபீவர், அவ ஹாஸ்பிடல் போறா. அவ ஹாஸ்பிடல் போறா, நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. என்ன இது, பியார் பிரேம காதலா? ஏன்டி எது பேசுற? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ ஹாஸ்பிடல் போனா. இது எப்படி தெரியும்? ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அவதான் ஆபீஸ்ல சொன்னா. அவகிட்ட பேசிதான் ஆபீஸ் போறியா? பா, உன்னாலதான் இப்படிலாம் கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் கனெக்ட் பண்றேன். படி சும்மா. ரொம்ப ஓவரா போற, எனக்கும் கோவம் வரும் சொல்லிட்டேன். வந்தா வந்து அப்படியே நந்து போயிடுவேன். பீரா தட்டி ஒரு ஐயர் உன் பீரா பிடிக்கிறேன். ஏய், எதுக்குடா இங்க உட்கார்ந்திருக்க? இனிமே இதான் கேபின், நீ ஒருத்துக்கு போ. ஏன்? நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்ப என் பக்கத்துல உட்கார உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி வா போலாம். ஏய், என்ன பண்ற? அப்ப சொல்லு. சொல்லுடா. ஏன் சொல்லுடா. ஹே, உன் கூட தனியா பேசணும். கம் அவுட். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நான் விஜய் லவ் பண்றேனா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே. இது நானே உனக்கு கிளியர் பண்ணணும் தான் நினைச்சேன். என்ன கிளியர் பண்ண போற? கைய பிடிக்கிற, வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பியர் குடுக்கற. அவனுக்கு நான் வைஃபா இல்ல நீ வைஃபா? ஓ, அதுலயே உனக்கு டவுட்டா? சகோ, சக்கால்த்தின்னு சொன்னே சாவடிச்சிருவேன். ஓ, நான் சகோதரின்னு கூப்பிட்டேன். இது கூட நல்லாதான் இருக்கு. சகோ, இந்த மேட்டர் நான் ஸ்மூத்தா டீல் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை நீ தட்டி எழுப்பிட்ட. அடுத்த வருஷம் இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. வர்ஷாவோட இன்னொரு வெர்ஷனை நீ பாப்ப. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். பேபி, ஏன் அப்படி பண்ணீங்க? ஆபீஸ்ல உங்க கூட ஒர்க் பண்ற பொண்ணு எல்லாரும் முன்னாடி அடிக்கிறீங்க. எல்லாரும் உங்களை தானே தப்பா நினைப்பாங்க. என்ன தப்பா நினைப்பாங்கன்னு ஃபீல் பண்றியா இல்ல அவளை அடிச்சதுக்காக ஃபீல் பண்றியா? ஏன்டி தப்பு தப்பா கூக்குற? நீ தான் தப்பு தப்பா கூக்குற. அதான் நான் கூக்குறேன். நான் அவளை ஒருத்தே இல்லடி. உன் வர்த்தை தான் நான் ஓடுற ட்ரெயின்லயே பார்த்தேனே.
இப்ப பார்த்தாலும் இது ஒன்று சொல்லிடு. தள்ளு. நான் ஒன்னும் பண்ணல, சொன்ன நம்ப. நீ ஒன்னும் பண்ணாம தான் அவ தொடைய தட்டுறா, சேலஞ்ச் பண்றா, இது இன்னொரு வெர்ஷன் காட்டுறேன்றா. இன்னொரு வெர்ஷனா? அது எப்படி இருக்கும்? அந்த வெர்ஷனையும் பார்க்கணும்னு ஆசையா? சும்மா கேட்டேன். போய் கது தரப்போ. நீ போய் தரடா. எனக்கு உனக்கு சண்டை, போய் தரப்ப. I'm eating food, you go. நான் சாப்பிடுறேன், நீ போய் தரப்போ. ரொம்ப கஷ்டமான வேலை இது. ஏய், என்ன இங்க இந்த நேரத்துல? வர்ஷா வெர்ஷன் 2.0. ஓகே, what are you blabbering? I'm not blabbering சகோ. நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏய் ஏய் எங்கடி போற? just come here. எங்க ரூமா? எடுத்துக்கங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம. what do you think? இதே ரூமா? தேங்க்ஸ் சகோ. ஏய் ஜெய், இங்க வா. என்னம்மா? இங்க பாரு. ஏய், இவளேடி இப்ப கூப்பிட்ட? நானா கூப்பிட்டேன்? மிட்நைட்ல லக்கேஜ் தூக்கிட்டு வந்திருக்கா. என்னன்னு கேட்டா ஏன் வீடுங்கறா. அவ வீடா? just ask her to get out of my house. ஏய், என்னடி நினைச்சிருக்கோம் மனசுல? நைட் 12 மணிக்கு வீட்ல வந்து பிரச்சனை பண்றியா? ஒழுங்கா உன் திங்ஸ்ல எடுத்து வெளில போயிடு. போடி. போறேன். போறதுக்கு முன்னாடி அந்த 4வது பியருக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு போயிரவா? என்னடி? ஒரு நிமிஷம். ஜெனி, அவ சும்மா விளையாட்டுக்கு தான் வந்தாளா? இப்பே கிளம்புறதா சொல்றா. பட் லேட் நைட்ல ஒரு பொண்ணை வெளியில அமிச்சா அவ்வளவு நல்லாவா இருக்கும்? ஓ, லேட் நைட்ல ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது மட்டும் நல்லா இருக்குமா? ரெண்டுமே நல்லா இருக்காதுதான். பட் என்ன பண்ணலாம்? காலையில பால் வரத்துக்குள்ள அமிச்சலாமா? போடா ஜெனி. நாலாவது பீர் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? போய் கேட்டு வந்துடலாமா? என்ன தம்பி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? நான் வேணா கம்பெனி தட்டா? இல்ல, கம்பெனிலாம் வேணாம். பட் ஒரே ஒரு சின்ன. என்னடா அவளோட கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? இல்ல, வெளியே போன கட் பண்ணிடுவேன். ஹாய் ஜெனி, சூடா கிரீன் டீ வேணுமா? கெட் அவுட். நான் ஏன் போகணும்? தூக்கிட்டு வெளியே போ. சகோ சகோன்னு சொன்ன I'll kill you. உன்கிட்ட என்ன பேச்சு? ஜெய் வர சொல்லு, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஹாய் வர்ஷா, குட் மார்னிங். ஹாய். என்ன ரெண்டு பேரும் டிராமா பண்றீங்களா? ஏய், நீ என்ன பண்றீங்க இங்க? காலைல எழுந்து கிளம்புறேன்னு பார்த்தா என்ன பண்றீங்க? எழுந்து போடி, ஊட்டி போடி. கூல் கூல் கூல். போறேன். போறதுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லிட்டு போயிடுறேன். சகோ, நடந்ததை சொல்றேன், நீ ஏன் நியாயத்தை சொல்லு. அன்னைக்கு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டிராப் பண்ணிட்டோமான்னு கேட்டான். ஆமா. சரி ஃப்ரெண்டு தானே டிராப் பண்ணிட்டோன்னு சொன்னேன். அங்க வந்து சரி இது வரைக்கும் வந்துட்டே வீட்டுக்குள்ள வாடான்னு கூப்பிட்டேன். ஆமா. காஃபியா டீயான்னு கேட்டா பியர் கேக்குறான். ஆமா. சரின்னு அப்பா வச்சிருந்த பியர் எடுத்து கொடுத்தேன். 2-3 அடிச்சிட்டு சைட் டிஷ்க்கு என்கிட்ட கிஸ் கேக்குறான். ஆமா. ஏய், கிஸ் கேட்டனா? நாளா கேக்கல, அவ தான் கேட்டா. அவ கேட்டா? இல்ல, யார் கேட்டா? அப்பதான் தெரிஞ்சது 2-3 பியருக்கு மேல போனா என்னென்ன கேப்பா, என்னென்ன பண்ணுவான்னு. நீ சொல்லு. வீட்டுக்கு போடா, ஜெனி பாவம் வெயிட் பண்றான்னு சொன்னேன். அவ ஜெனி இல்ல, எனக்கு பிடிச்ச சனின்னு சொல்றான். அப்படியே சொன்ன? போய் சொல்றாமா? நான் அப்படி சொல்லவே இல்லையா? ஏய், நான் இப்படி சொன்னா? எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. தரத்தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விட்டா 4வது பியர் கொடுத்தாதான் போவேங்கிறான். 4வது பியர் குடிச்சிட்டு அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன இது? இல்ல, வீட்ல வந்து தர அழுக்காயிடும். You've broken my trust, Jay. இல்ல, அவ அதுக்கு வந்து எடுக்கலாமா? நம்ம வீட்ல இருந்து சாப்பிட்டு வந்து எடுக்கறா. போய் சொல்லாதேங்கற. நைட் எனக்கு வாமிட் வர மாதிரி தான் இருந்துச்சு. என்ன நம்ம ஜெனி, நான் பாரு சகோ, வாந்தி எடுக்க வச்சிட்டான்.
ஏய் போய் நான் அவளை ஒர்த்தே இல்ல ஜெனி. வர்த்ததான் உன்ன பாத்துட்டு இருக்கேனே. நல்லா கேளு சகோ. ரொம்ப அப்பாவியா இருந்த என்ன ஓவர் நைட்ல உலகத்தையே காமிச்சிட்டான். செம்மையா இருந்துச்சு. நடிக்கிறா. நீ நடிக்கிறியா அவன் நடிக்கிறா? அவன் தான் நடிக்கிறான். இல்ல அவ தான் நடிக்கிறா பாரு. அவன் தான் நடிக்கிறான். அவ தான் போய் சொல்றா கண்ண பாரு. இல்ல சகோ அவன் தான் நடிக்கிறான். பாரு கண்ண பாரு. நீ பாரு. ஸ்டாப். 2 பேரும் கிளம்புங்க. என்ன சகோ ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்க? நீ ஃப்ராடா இல்ல அவன் ஃப்ராடான்னு எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சாகணும். வா. உங்களுக்கு இவங்க கன்சீவ் ஆயிருக்காங்களா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா டாக்டர். யூரின் சாம்பிள் கொடுத்துட்டு போங்க, 1/2 an hourல தெரிஞ்சிடும். சரி வா. வா வா. டாக்டர் ரிசல்ட் என்னன்னு வரும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுன்னு தானே பெரிய பிரச்சனை. நேர்ல பார்த்தா எப்படி டாக்டர் தெரியுது? ரிசப்ஷன்ல போய் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். ஹலோ. ஹாய். ஏய் எந்திரி. எழுந்திரடி. ஜஸ்ட் 1/2 an hour. ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்தா அடுத்த நிமிஷமே எல்லா லக்கேஜும் பேக் பண்ணிட்டு ஓடி போயிடணும். சகோ பாசிட்டிவ்னு வந்தா கல்யாணம் பண்ணி வைப்பா. ஓகே. பாசிட்டிவ்னு வந்தா தானே. நீ ஏமா டென்ஷன் ஆகுற? யாரெல்லாம் பண்ண எனக்கு தெரியாதா? யாராச்சும் பண்ணா எனக்கு தெரியாதான்னு சொல்ல வந்த மத்தாங்க ஸ்லிப் ஆயிடுச்சுமா. பயமுத்துறாங்கப்பா. சகோ டாக்டர் வந்துட்டாங்க. மிஸ்ஸஸ் ஜெய். எஸ் சகோ அவங்க என்ன கூப்பிட்டாங்க. கங்க்ராட்ஸ்மா, யூ ஆர் பிரெக்னன்ட். டாக்டர் थैंक यू டாக்டர். எதுக்கு இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு வரீங்களா ப்ளீஸ்? எத்தனை வாட்டி பண்ணாலும் நீங்க பண்ணதுதான். குட் ஜாப். தேங்க்ஸ் டாக்டர். நாஜன் டாக்டர் போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் விடு. அங்க ஜெனி வந்தாளா? ஹலோ. என்னது? ஹலோ, நான் அட்வொகேட் பவர் பேசுறேன். ரஃபீக் ஊழல் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. நான் நேத்தா ராம்நாத் மணாலிட்ட பேசினேன். ஆமா, நானு விடிய பேசியிருக்கேன். அந்த ரஃபீக் இங்க வர சொல்லுங்க, அவன் கேஸ முடிச்சு விட்டுறேன். சும்மா நொசன்னு போன போட்டுட்டு வையா போனேன். சரி தம்பி, இப்ப நான் உங்க கேஸுக்கு வரேன். உங்க 2 பேர்த்தையும் அத்து விடுறா இருந்தா பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபில்டர் காப்பி மாதிரி பாயிண்ட் சார். 2 பேரும் சொல்றீங்களா? சொல். நீ சொல்லு. நீ தானே டிவோர்ஸ் பண்ண நீங்க வந்திருக்க, நீயே சொல்லு. அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்துச்சு சார். சார் அவளுக்கு அஃபேர் இருந்துச்சு. சூப்பர் பாயிண்ட். சரி, யாரோட? இவன் கூட தான். உனக்கு கூட தான் சார். நம்மள கேனப்பமே நினைச்சு வந்திருக்காங்க போல இவங்க. சரி, அப்புறம்
சார் ஆபீஸ் போனா வேலை செய்ய விட மாட்டான். 100 வாட்டி கால் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லுவான். சார் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் சார் கால் பண்ணல. அதுக்கு நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லி 1 வாரம் வச்சு செஞ்சா சார். அதுக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வச்சு செய்ய வந்திருக்கீங்களா? அப்புறம் டிஃபன் எடுத்து டேபிள்ல வச்சா சாப்பிட மாட்டான். நான் ஊட்டி விடணுமா? அடி பாவி, ஊட்டி விடும்போது விரல கச்சா சூப்பரா இருக்கும் நீ தாண்டி சொன்ன. சம்டைம்ஸ் டிஃபன் இல்லனா விரல கேட்பான். நான் ஆசையா வாங்கின டைனிங் டேபிள உடைச்சிட்டான் சார். உடைச்சிட்டோம். டைனிங் டேபிள் சார் டைனிங் டேபிள் ரொமான்ஸ் பண்ணா டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்லி இவ தான் சார் பெட்ல இருந்து டைனிங் டேபிள் கூட்டி போனா. சார் பாத்ரூம்ல ஹீட்டர் இருக்கு, சுட தண்ணி வேணும்னு டார்ச்சர் பண்ணுவான். அடி பாவி, ஷவர் பண்ணும்போது கடல் பண்ணா நல்லா இருக்கும் நீ தாண்டி சொல்லிட்டே இருப்ப. யோ கடல்னா என்னய்யா? சார் அது நம்ம ஃபுல்லா எல்லாமே பண்ணாம சும்மா லைட்டா லைக் அது எப்படின்னா சார் ஒரு ஃபுல் மீல்ஸ் இல்லாம டிஃபன் மாதிரி சார். டிஃபனா? யோ நான் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஃபுல் டிஃபன் ஆஃப் டிஃபன் வந்து சேர்ந்துருக்கீங்க பாரு 2 பேரும். நைட் பாக்ஸர் போட்டு படுன்னு சொன்னா சும்மாவே படுக்கறான். ஏயா? சார் அது எனக்கு சின்ன வயசுல இருந்து பழகிச்சு சார். நானே சாப்பிடுறது. என்ன தம்பி நீங்க சொல்ற காரணம் ஓவர் ஸ்ட்ராங்கால இருக்கு. லைட்டா சொன்னா நான் முயற்சி பண்றேன். சரி அப்பப்ப என் தலையில அடிப்பா சார். நீ கூட தான் என்ன முதுகுல அடிப்ப. ஏய் நீ என் காது கடிக்கல, நீ என் லிப்ப கடிக்கல, நீ என் கண்ணத்தை கிள்ளல, நீ என் இடுப்ப கிள்ளல, அடிக்கு நீ கழுத்தை கடிச்சல, நீ பின்னாடி புடிச்சல. ஏய் அப்ப நீ எது புடிச்ச நான் சொல்றேன். யோ நான் புடிச்சிட்டியா சார்? யோ பாயிண்ட புடிச்சிட்டேங்கறேன். சரி நீ அவனை 1 hour கூட பிரிஞ்சு இருக்க மாட்ட போல இருக்கே. ஆமா சார். ஆமா முதல்ல நீ எப்படியா? ½ hour கூட கஷ்டம் சார். யோ இது ஒரு கேஸ்ன்னு எடுத்துட்டு போய் நான் கோர்ட்ல கொடுத்தேன்னு வச்சுக்க, கோர்ட்ல முழுசா என்ன வாழ்நாள் ஃபுல்லா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. சார் அப்ப நாங்க வரோம் சார். வாமா போலாம். போயிட்டு வரேன் சார். வா உள்ள வாமா. ஏய் உள்ள வான்னு சொல்றேன். சாரி. சூசைட் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? அதான் டிவோர்ஸ் பண்ணலாம் நேரா லாயர் ஆபீஸ் வந்துட்டேன். டிவோர்ஸ் பண்ணலாம்ல? அப்புறம் வருஷ விஷயத்த சொல்லல, போய் லாயர் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உன் மூஞ்சிய பார்த்ததும் மனசு வரல. பாரு பாரு இது பாரு, இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா எப்படி சொல்ல முடியும் சொல்லு? நம்ம லைஃப்ல இன்னொருத்தி வந்துட்டான்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குடா. நான் எதுவுமே பண்ணலடி. அன்னைக்கு அவங்க வீட்ல என்ன நடந்ததுன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல பேபி எனக்கு. அப்போ டெஸ்ட் எப்படி பாசிட்டிவ்னு வந்துச்சு? நான் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலமா. அன்னைக்கு ட்ரெயின்ல நமக்குள்ள ஒன்று நடந்துச்சுல, அதே மாதிரி தான் வர்ஷா வீட்லயும் ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கும். அப்போ நானும் அவ்வளோ ஒண்ணா? தயவு செஞ்சு இந்த டாபிக் இதோட விட்டுலாமா ப்ளீஸ்? எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, நான் எப்பயாச்சும் இதை கிளியர் பண்றேன். என்னமோ தெரியல, நீ என்ன தப்பு பண்ணாலும் என்னால உன்னை விட்டு கொடுக்கவே முடியறதில்ல. தட் இஸ் மை சில்ல குட்டி. போலாமா? என்ன ஜெய், கோச்சிட்டு போனவளை அப்படியே கழட்டி விட்டு வருவேன்னு நினைச்சா திரும்ப வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க. வர்ஷா ப்ளீஸ். சகோ, ரிசல்ட் பாசிட்டிவா வந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. கல்யாணம் கோவில்லையா இல்ல மண்டபத்திலையா? Just go to hell. சாரி வர்ஷா, நாங்க 2 பேரும் ஹாப்பியா இருந்தோம். நான் பண்ண இந்த பிரச்சனைனால தான் எல்லாருக்குமே ப்ராப்ளம். உனக்கே தெரியும்ல, அன்னைக்கு இதெல்லாம் போதையில தான் நடந்துச்சு. இப்ப இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்க, அது உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம ஏதோ போதைக்குன்னு பிறந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அதனால நீ அந்த அதே டாக்டர்கிட்ட போயிட்டு போய் இதை அப்படியே ப்ளீஸ். ஓ, அபார்ட் பண்ண சொல்றியா? இல்ல, ஜெனரலா நான் யார்கிட்ட அப்படி சொல்ல மாட்டேன். இப்ப என் சிச்சுவேஷன் அப்படி. ப்ளீஸ் வர்ஷா. ஓகே, நான் கிளம்புறேன். நேரா போலீஸ் ஸ்டேஷன். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? பின்ன எங்க போறது? ஏய், சொல்லுமா. போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு?
ஒரு நிமிஷம். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணதா? நீ ஏன் குழந்தைய கொடுப்பியா? நீ ஏன் கலைக்க சொல்வியா? இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா உனக்கு? என்ன தண்டனை தெரியுமா? ஜெய் வருமா? என்ன தண்டனையா? இருக்கே சொல்றேன். என்ன தண்டனை? லைஃப் ஃபுல்லா ஜெயில் தான். வேலூர்லயும் புள்ளல்லையும் மாத்தி மாத்தி போட்டு சாவடிப்பாங்க. டேய் அவ என்னன்னு பேசுறான்பா, எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, ஃபைனலா என்ன சொல்றான்னு கேளு. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். சரி, அப்போ இந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்துட்டு போ. என்ன? நான் ஓரமா இருக்கணுமா? நீ வெறும் வைஃப் தான், நான் ஒரு குழந்தைக்கு அம்மா. லீகலா உன்னை விட எனக்கு தான் ரைட்ஸ் அதிகம். ரைட்ஸ் அதிகமா? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? இவனை ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிக்கலாமா? நானா ஷேர் ஆட்டோவா? நான் ஷேர் பண்றதுக்கு வாட்? ஷேரிங்னா உன் ரூம்ல 3 நாள், என் ரூம்ல 3 நாள். ஐயோ, கேக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் கஷ்டயா? ஏன்? பின்ன வாரத்துக்கு 3 நாள் இங்க 3 நாள் அங்கனா மீதி 1 நாள் எங்க போறது? So this is your problem, huh? Seriously, I'm going to kill you. உன்னால வாரத்துல ஒரு நாள் தனியா தூங்க முடியாதா? You need 3 days with me, 3 days with her, huh? உனக்கு ரெண்டு பேர் கேக்குதா? huh? ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓபன் பண்ணு. நானும் வரேன். ஏய், ஸ்கூட்டில வாடி. நான் ஏன் ஸ்கூட்டில வரணும்? கார்லயும் எனக்கு ஷேர் இருக்கு. சகோ, பின்னாடி உட்காரு சகோ. நான் எதுக்கு பின்னாடி உட்காரணும்? நான் கன்சீவா இருக்கல்ல, பின்னாடி உட்கார்ந்தா தூக்கி தூக்கி போடும். பாப்பாக்கு நல்லது இல்ல சகோ. என்ன இது ஜெய்? அவ கரெக்டா தான் பேபி சொல்றா. இல்ல, பின்னாடி உட்கார்ந்தா தூக்கி தூக்கி போடும்ல. பிரெக்னண்டா வேற இருக்கா. சரி, நீ பின்னாடி உட்காரு போ. போடி. என்ன? லுக், இந்த கர்மம் எல்லாம் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். ஆபீஸ் போனா நீ யாரோ நாங்க யாரோ. புரிஞ்சுதா? புரிஞ்சது புரிஞ்சது. ஜெய், சீரியஸா சொல்றேன், இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஒரு அட்டாச் பார் இருக்கிறதுனால தான் இந்த கம்பெனிக்கு நான் ஓகே சொன்னேன். ஒரு 5 மினிட்ஸ் கூட என்ஜாய் பண்ண விடாம பென்ட்ரைவ்னு பென்சிலும் உயிர் எடுக்கிறாங்க. டார்லிங், பென்ட்ரைவ். என்ன பென்ட்ரைவ்? டார்லிங், ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தல. நீ எப்ப டார்லிங் என்கிட்ட பென்ட்ரைவ் கொடுத்த? டார்லிங், நேற்று ஈவினிங் ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தேன் டார்லிங். நேற்று ஈவினிங் நம்ம மீட் பண்ணவே இல்லையே. டார்லிங், பார்ல ஒரு ரெட் கலர் பென்ட்ரைவ் கொடுத்தேன். பார்லியா? அப்ப என்கிட்ட தான் இருக்கு. எங்க சொன்னேனே தெரியலையே. பாரு ஜெனி, ஜெய் எப்பவுமே இப்படிதான். எங்கேயாச்சும் சொருகிட்டே இல்ல மறந்துட்டேன்பா. ஜெய், நீ தும்மே என்கிட்ட கொடுத்தியா? போட்டா. ஏய், என்ன ஃபோன் பண்ணா ஓவரா சீன் போடுற? That much I'm busy. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? நேத்து பேசணும்ல, பேச்சு பேச்சா இருக்க கூடாதுன்னு தான் ஆக்ஷன்ல இறங்கிட்டேன். தம்பி, இன்னைக்கு இந்த ரூம் தான். நான் விளையாடுறியா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏன்? பின்ன என்ன பேபி, அந்த ரூம்ல ஏசி ஒர்க் பண்ணல, நான் எப்படி தூங்குவேன்? ஏய், இது பார், இன்னொரு வாட்டி ஏசி இல்ல. தேங்க்ஸ் அகோ. ஹே, குட் நைட். என்ன சகு, பயந்துட்டியா? எதையோ எதிர்பார்த்து வந்த மாதிரி இருக்கு.
சாரி கிச்சன் நினைச்சு டோர் ஓபன் பண்ணிட்டேன். கிச்சன்ல தான் டோரே இல்லையம்மா. தெரியும் தெரியும். அப்புறம் உங்க லவ் மேட்டர் சொல்லிட்டு இருந்தியே, கண்டினியூ பண்ணு. அது லாங் டைம்ல ஷார்ட் ஸ்டோரி கேட்கலாம், நல்லா இருக்காது, பார்க்க தான் சூப்பரா இருக்கும். எப்பரா வந்த? நைட் 12 மணிக்கே வந்துட்டு அவ தூங்கிட்டா. நல்ல பையன். ஏன்டா போன் பண்ண எடுக்க மாட்டியா? என்ன டிக்டாக் பார்த்துட்டு இருக்கறியா? எத்தனை தடவை நான் கூப்பிடுறது? உனக்கு என்னடா வேணும்? நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க. சரி வெயிடா போன. சரி ஜெனி வர சொல்லு. அவ தானே லீவ் போட்டிருக்கா. ஜெய் யார் வர சொல்றா? இவ போட்டனால தானே அவனும் போட்டிருக்கான். அந்த வருஷா அவ தானே ரிசைன் பண்ணிட்டு அமெரிக்கா போயிட்டாளே. என்னாச்சு, எல்லாமே மறந்துட்டீங்களா? ஏய் நான் மறக்கலடா. நீங்க எல்லாரும் சேர்ந்து குழப்பி என்ன நேசமணியாவே ஆக்கிட்டீங்க. சரி நீ எதுக்கு நிக்கிற? ஒரு மெயில் போட்டிருக்கேன். ப்ராஜெக்டா? இல்ல, ஏன் லீவ் லெட்டர். எல்லாரும் லீவ் போட்டு போயிருங்கடா. நான் மட்டும் தனியா இங்க மென்டல் மாதிரி உட்கார்ந்து மணி ஆட்டிட்டு இருக்கறேன். மணி வேணுமா? ஏய் இருக்கிற மணி வச்சு நான் ஆட்டிக்கிறேன், நீ போ. ஓகே. டேய் நான்தா மணியை கொண்டா. அது ஃபைல கொண்டாடா. வாதிக்காதீங்கடா. ஏய் செக், இந்த வீட்டுல கதவு திறக்கத்தை இன்னொன்னு கரெக்ட் பண்ணும் போல. யார் நீங்க? சென்சஸ் ஆபீசர். நீங்க ஜெய் சாரா? ஆமா, உள்ள வாங்க. சார் நீங்க ஹவுஸ் ஓனரா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா அப்படிதான் தெரியுது. உங்க பேர் சொல்லுங்க. விஜய். அதான் வெளியே சொன்னல ஜெயின்னு. உங்க ஒய்ஃபோட பேர் சொல்லுங்க. வர்ஷா. தேங்க்ஸ். ஜெனி. சார் உங்க சிஸ்டரா? ஆமாண்ணா சிஸ்டர். இல்ல ஆக்சுவலி இவங்களுக்கு சிஸ்டர்னா இவங்களுக்கு ஹஸ்பண்ட். அப்படி இல்லையா சார்? அப்ப இவங்க யார் சார்? சார் என் பேர் ஜெய், இவங்க என் வைஃப், இவங்க ரெண்டு பேர் சிஸ்டர் மாதிரி, இவங்களுக்கு ஹஸ்பண்ட். ஓகே சார் எனக்கு புரியல சார், இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார், யார் ஒய்ஃப்னு? இருக்கிறதே 3 பேர், இது கூட புரியல. ஃபர்ஸ்ட்ல சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார். என் பேர் ஜெய், இவங்க என் வைஃப், இவங்க ரெண்டு பேர் சிஸ்டர்னால இவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஆயிட்டேன். சார் உங்களால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க சார். கடைசியா ஒரு வாட்டி சொல்றேன், நல்லா நோட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நோட் பண்ணி. என் பேர் ஜெய்னா, இவங்க என் வைஃப்னால இவங்க ரெண்டு பேர் சிஸ்டர்னால இவங்களுக்கு ஹஸ்பண்ட். சார் இதுதான் ஸ்லோவா? இன்னொரு வாட்டி பாஸ்டா சொல்லுங்க. இவங்க சார் நான் ஒரு ஆபீசர், 2 பேர்ல யார் பொண்டாட்டின்னு கரெக்டா சொல்லுங்க சார். இவங்க 2 பேரும் வைஃபை இல்ல, நான் வேலை ஓட்ட தேவை. நீ போங்க, நான் பாத்துட்டு. நீ போங்க, நான் பாத்துட்டு போங்க. போ. ஏய் சர்ச் ரிங் நீ தானே போட்ட? ஆமா. அப்புறம் வைஃப் இல்லங்கற? இல்லம்மா, நீதான் என் வைஃப். அப்ப அவ வைஃப்னா நான் யாரு? நீதான் வைஃப். நான் அப்ப நான்? நீதான். 2 பேரும் வைஃப் இல்ல, போங்கடி சும்மா. நீ போடா வெளியே. அம்மா ரொம்ப குளுதுப்பா. என்னப்பா என் சொக்கா எடுத்து போட்டுட்டு போற? என்ன எந்த உந்துன்னு? இது என்ன இடம் தெரியுமா? எந்த இடம்? இது என்ன இடம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். சமரசம் இது என்ன சுடுகாட்டுல பாட வேண்டிய பாட்டை இங்க பாடிட்டு இருக்க? அங்க முடிஞ்சவன் போறான், இங்க புடிச்சவன் வரான். என்னப்பா படிச்சவன் மாதிரியே பேசிட்டு இருக்க? நான் படிச்சவன் தான் தாத்தா. சரி ஃபீல் பண்ணாதா. உன் ஃபீலிங்ஸ் என்கிட்ட கொட்டு. நிறுத்து. என்ன ஏதாவது பிரச்சனைனா தண்ணி அடிச்சுட்டு ஆம்பளை பசங்கிட்டே பாடிட்டு ஏன் என் கிட்ட பாடு? ஒரு பாய்ஸோட ஃபீலிங் ஒரு பாய்ஸுக்கு தானே தெரியும். நீங்க பொம்பளையா நினைக்கிறீங்க? மாமா மச்சான்னு பழகுங்க. ஓயா அட்ரஸ். ஹாய் பேபி, இதே வாஷ் பண்ணிடுறீங்களா? எல்லாத்துலயும் ஷேருங்கறா. அவளை வேலை செய்ய சொன்னா மட்டும் குழந்தைங்கறா. அப்படியே சொல்றா அவ. இப்ப பாரு அவளை போய். ஏய் வர்ஷா, ஏய் வெள்ள வாடி.
ஜெய் நான் எல்லாத்துலயும் ஷேரிங் கேக்குறேன். வந்து வேலையில செய்ய மாட்டியா? நீ பாட்டு ரூம்ல உட்காந்துட்டு இருக்க. வந்து வேலை செய்து போடி. என்ன போய் வேலை செய்ய சொல்றியே? பொறுக்கிற குழந்தை கூட உன்னை திட்டுண்டா. ஹாய் டாடி. சாரி பேபி. என்ன? இல்ல இப்ப நம்ம எது பேசினாலும் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை கேட்கும். நீ சொன்னு சொல்லிட்டு அவளை வேலை பார்க்க சொன்னு வச்சுக்க. நாளைக்கு அந்த குழந்தை வெளில வந்து உன்னை திட்டாது. நான் எது சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லுவேன். ஏமா அந்த பிளேட்ல ஒன்றும் கழுவாம இருக்க? ஏய் அறிவில்ல பார்த்து உட்கார மாட்டேன். என்ன பாசமா? அவ யாரு நான் யாரோ? குழந்தை கேக்குதல்ல. நான் யாரோவா? இந்த குழந்தைக்கு நான் அம்மா, நீ அப்பா, ஜெனி பெரியம்மா. பெரியம்மாவா? சரி சின்னம்மான்னு வச்சுக்கோ. பாய்சன் வச்சு கொன்றுவேன். அப்ப கன்ஃபார்ம் பெங்களூர் ஜெயில் தான். ஸ்டூபிட். ஜெனி நீ வருஷ இடத்துல இருக்க. வருஷம் இந்த இடத்துல இருக்காளோ? இப்ப எதுக்கு நான் வருஷம் பத்தி என்கிட்ட கேட்ட? அவனை எங்க வீட்டுல வச்சிருக்கோம். உன் வீட்டை பத்தி கேட்கல. வருஷம் எங்க வீட்டுல இருக்குன்னு சொன்னேன். இங்க பார், இப்ப நீ வீட்டை பத்தி கேட்கல. இந்த ரோட்டி வீட்டை பத்தி கேட்ட உன்னை அச்சு வாயிலாம் வச்சிருவேன். டேய் நான் எப்பட வருஷம் பேசாத. நான் என்ன பேசுறேன்? அவ பேசாததான் பேசாதல. நான் எப்படி Bad fellow. பைத்தியக்காரா. Fool. முட்டாள். Idiot. அறிவு கெட்டவனே. I've never seen a worse person like you in this world before. அதான். நான் இப்ப என்ன கேட்டுட்டு நீ காதுல கடுப்புற விடுறாங்க? இங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? இங்கேயோ இடிக்குது. ஒரு நிமிஷம். டடாய். இது என்ன? நீ தான் டோல் தாண்டதுக்கு டோக்கன் வேணும்னு கேப்ப. இன்னைக்கு டோல் ஃப்ரீ. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? என்னமோ அவ குழந்தைன்னு சீன் போடுறா. நீயும் அவளை தாங்கன்னு தாங்குற. அவளால மட்டும் தான் முடியுமா? நானும் டிசைட் பண்ணிட்டேன். ட்வின்ஸ். இப்போ ஆடுற ஆட்டத்துல இன்னைக்கு அவ அவுட் ஆகணும். ஒழுங்கா பால் போடு. मेरा दिल गाए जा सुपी 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 मस्ती में गाए जा सुपी 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 हे सुपी 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 हे सुपी போய் கதவு தர. நீ போய் தரடா. போய் தொடரி போடி. நீ போடா. போய் தொடடி போடி. நீ தானடா மேல படுத்திருக்க. போடா. நீ வேணா மேல படுத்துட்டு அப்புறம் போய் திறக்கறியா? என்ன? Hey, hi. Hi Jenny, how are you? Hi, I'm good. This is my latest girlfriend Sangi. Oh, hi. Jing buyaka. Imported from Sangistan. வாங்க. உள்ள வாங்க. ஜெய் எங்க எந்திரிச்சானா? டார்லிங், இங்க தான் இருக்கேன் தெரியல. நீ வழக்கமா லேட்டா தானே எந்திரிப்ப. அதான் கேட்டேன்டா. ஓ. அப்புறம் உட்காருங்க. யாரு? கூசு. கூசு. காத்தியா சங்கிஸ்தான் லாங்குவேஜ் அதெல்லாம் நான் படிச்சிட்டேன்டா இப்ப. இல்லனா அது சரி அப்பா காஃபி நீயே போய் எடுத்துட்டு வா டேய். Look at the door, there's a boat. இது போய் வச்சிட்டாங்களா? சியா தானனோ. என்னடா நடக்குதுங்க? ஒன்னும் இல்லையே, ஜாலியா சும்மா. வெங்கி வந்திருக்கேன் கூட, சங்கி வந்திருக்கா. நாங்க ரெண்டு பேரும் இன்விடேஷன் கொடுக்க இங்கே வந்திருக்கோம். நீங்க என்னன்னா வாமா மின்னல் போல ஜிக்கு போய் நின்னுட்டீங்க. அங்க வச்சிட்டு போடா. டேய் நீங்க தான் பெர்ஃபெக்ட் கப்புள்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் கொடுக்க உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க மரியாதை இல்லாம என்ன வந்து வாங்கிட்டு போடா. உம்படி. இப்ப என்னடா நடந்துச்சுங்க?
நீ கூப்பிட்டேன்னு உங்ககிட்ட வந்து இன்விடேஷன் வாங்கிட்டு போனேன்டா. 5 o'clock தானே ஃபங்க்ஷனு. நாங்க 2 பேரும் ஷார்ப்பா வந்துருவோம். நீ போய் மத்தவங்க இன்விடேஷன் கொடு பாப்போ. ஓ ஃப்ரெண்ட் இன்சல்ட் பண்ற. அப்படிதான் வச்சுக்கோ. நீ போய் மத்தவங்க இன்விடேஷன் கொடு போடா போ. அது ஏன்டா ஆடிட்டே சொல்ற? இது ஆடி மாசம் அதான். ஆடி மாசம் ஆணி அடிச்சிட்டே சொல்றியா? நானே மொக்க போட்டா நீ எனக்கு மேல மொக்க போடுறியா? போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடு போடா போடா. என்ன பண்ணு? ஹாய் விங். கீ. என்னடி எதுக்கு முழுசா கடு. அம்மே கரந்து நீ எப்போ ஹாய் விங்கி. என்னம்மா ஃபுல் மீல்ஸா? ஓ ஷெஃபா. ஓ இதுதான் நேத்து 2 பேரும் என் காதுல கருப்பா விட்டீங்களா? நம்ம லிவிங் இன் டுகெதர். நீங்க டுகெதர் லிவிங். வாட் an ஆஸ். 3 கெட்ட வார்த்தைடா. ஓஹோ வார்த்தை கெட்டது பண்றதெல்லாம். காலிபோ நம்போ சோலிஜே சோடாஜா சோபாச்சோ காபோ பைசா ஹ மொச்சக்குலி பூ பச்சக்குலி கூ. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நீ என்ன சொன்ன? இவங்க யாருன்னு கேட்டாங்க, அவங்க யாருன்னு கேட்டாங்க. இவங்க பிக் ஹவுஸ்னு சொன்னேன், அவங்க ஸ்மால் ஹவுஸ்ல டீசென்ட்டா சொன்னேன். डीसेंट छे ये केली कस्तका तू केली मुस्तका फिर मी जे चाले मांजा के आजाला गुजाला आपली मंगली जाता आ हलजा गुलजा गिल्मा पालगई जाता थू थू. ஆக்சுவலி என்ன கழுவி ஊத்துனாங்க கரெக்டா? ஹேய் உனக்கு எப்படி மச்சான் இந்த லாங்குவேஜ் தெரியும்? கழுவி ஊத்த எதுக்குற லாங்குவேஜ்? கண்ணுல பார்த்தலே தெரியுது. தயவு செஞ்சு கூட்டு போடா அவங்கள. மொச்சக்குலி கூ கூ. का आईली मचा था हां तू आ थू. மொச்சக்குலி பரவாயில்ல, அவளா ஒரு பொண்ணு. நான் பேச்சு வாங்க நம்ம போலாம். என்ன சகு நம்ம கதை நமக்குள்ளதான் இருக்கணும்னு இப்ப வெங்கிக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி ஆபீஸ் போவ? சகு இனிமேல் நம்ம 3 பேரும் ஒரே பெட் தானா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் டிஷ். குழந்தைக்காக பார்த்தா என்னடி நீ ஒரே டிராமா பண்ணி போறியா? என்னடி பண்ணிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ட்ரூவா இருந்தேன். ஆனா நீ என்ன சீட் பண்ணிட்ட. ஃப்ராட் கேப் மாதிரி. இங்க வா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இது சின்ன விஷயமா? எதுனா சின்ன விஷயம்? ஜெனி அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. அப்புறம் குழந்தை பிறந்தா அப்பா எங்கன்னு கேட்டா பெரியம்மா கொண்டாங்க நான் சொல்ல முடியும். என்னடி ஓவரா ஆக்ட் பண்ற? ஏன் இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? இதுக்கு மேல I just can't take it anymore. Just ask her to get out of my house. இந்த நிலைமையில எங்க போக சொல்ற அவள? அப்போ என்ன விட அவதான் முக்கியமா? 2 பேரும் தான் எனக்கு முக்கியம். என்னடி போ. தெரியாம சொல்லிட்டமா? தெரியாம சொல்லலடா. உன் மனசுல இருக்கிறத தான் சொல்றேன். இப்போதானே புரியுது. அவளை பிளான் பண்ணி தான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். நான் ஒரு ஃபூல். உங்க டிராமாவை இத்தனை நாளா நம்பிட்டு இருந்திருக்கேன். ஏன் நீ எதாவது இமேஜின் பண்ணிட்டு ஸ்டோரி பில்ட் பண்ற? இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. This is our last night together. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்ப அவ இருந்தா நான் இருக்க மாட்டேன். Now you decide. நான் வேணுமா அவ வேணுமான்னு. எப்போ டைவர்ஸ் பண்ணிருக்கணும். அது நாளைக்கு நடக்க போகுது. ஜெனி ஜெனி நல்லா மாட்டிக்கிட்டான் பசமா வந்து மாட்டிக்கிட்டான். நல்லா மாட்டிக்கிட்டான் பசமா மாட்டிக்கிட்டான். பொண்ணு கிட்ட சிக்கிக்கிட்டா சின்ன பின்னம் ஆயி புட்டா. சும்மா இருந்த சங்க இவனை ஊதி தட்டி விட்டான். ஒரே கல்லுல 2 மாங்காய் அழுக்க பார்த்தா. கல்லு மிஸ் ஆகி குறி மாறி வழி மாறி தடமாறி 4 பீரு மேல போன மாமா. அந்த மாதிரி எந்த மாதிரி மொல்ல மாதிரி வேற மாதிரி கேப்பு மாதிரி. கேப்பு மாறி ஹாட்டா அடிப்பா. கேப்பு மாறி சைட்டும் அடிப்பா. கேப்பு மாறி மாட்டி கிட்டா. கேப்பு மாறி கேப்பு மாறி கேப்பு மாறி. கேடி கேடி கேடி
இவன் பக்கா கேப்பு மாறி தட்டி பத்தை கொட்டாங்க Sorry sir, bar timing is over. Just one day. Sorry sir, bar closed. மீனாட்சி வாங்க ஐயோ போச்சி சந்தில சிந்து பாடி ஐயோ எனக்கு இம்மா தொல்லை take it one simple one 1/2 வேணாமா எப்போதுமே ஃப்ளாப் ஆகாது சனியல பனியல போட்டு கேட்டு ஓட விடுது நானே தேனே நீதானே குண்டு மல்லி கொடுத்து என்னாலும் இந்த வீட்டை விட்டு நான் வர மாட்டேன். ஐயோ போத உள்ள போன வாஜாரோ ஐயோ 2 ஃபிகரால ஆனா ரப்பிட் ஐயோ பரட்டி விட்டாரு சில பல விட்டு ஐயோ இவ கெப்பு மாறி தலையில கொட்டு நொங்குத்தின கோமாளி ஆனாண்டா அறிவுல ஏமாளி பேமானி பெஜரான சோமாரி மொல்ல மாறி கேப்பு மாறி This is your ticket and passport. ஏமாத்தி பிளான் பண்ணி சில பல விட்டு போட்டு நம்ம வெச்சி Happy journey, ma'am. மொல்ல மாறி கேப்பு மாறி அடி வாங்க போறா கேப்பு மாறி எல்லாம் போட்டு மொத்த நுண்டா என்ன செஞ்சினாலும் பகுல புத்த நுண்டா நடுவீதியிலே நேக்கா வெட்ட நுண்டா போலீஸ் இவனை எல்லாம் சுட்டு தள்ள நுண்டா ஏய் ஏன்டா இப்படி குடிக்கிற ஜேடி எனக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் ஆச்சுல தெரியுமா? அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. யாருக்குமே தெரியாத இன்னொரு சீக்ரெட் இருக்கு ஜேடி. சொல்லி தோல. நம்ம ஆபீஸ்ல வர்ஷா இருக்கால, சொல்லி பார்த்தேன் நெஞ்சம் வேர்த்து நான் தான் சரியோ தவறோ சொல்வாயோ இதுவரை நான் கண்டதில்லை எங்கும் தினம் நன்றி சொல்லும் நெஞ்சம் மூச்சும் கொஞ்சம் முட்டிக்கொண்டு கொஞ்சம் தவிப்புகள் என்னடா சொல்ற? ஜெடி இப்ப இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் வைஃப் தான் முக்கியம்னு சொல்லியிருப்பேன். சரி நீ என்ன பண்ண போற? இன்னொரு பீர் இருக்குமா? டேய் குடிக்கலாம், ஆனா குடிச்சிட்டு காலையில எந்திரிச்சு ஜட்டி தேடுற அளவு குடிக்க கூடாது. அப்புறம் உன்னை மாதிரி வாழ்க்கையை தேடிட்டு தான் அலையணும். ஓகே ஜெடி, நான் கிளம்புறேன். வெரி பியூட்டிஃபுல் அட்வைஸ். நீயே வெச்சுக்கோ. ஜில்லு போது பாருங்க, குடிங்க. ஐயோ ஏய் எங்க போயிட்டு இருக்க? பயப்படாத. I'm not going to commit suicide. நான் US தான் போறேன். ஏய் விளையாடாதடி. ஏய் நான் சொன்ன டெட்லைன் முடிஞ்சிருச்சு. அவ உள்ள இருக்கா, அப்ப நான் தானே போணும். Okay. You be with her. Happily. என்னை பத்தி கவலைப்படாத. I'll take care of myself. ஜெனி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஜெனி. Then ask her to get out. போது நீ உட்கார்ந்தது, ஏஞ்சி வெளில வா. வாடி. தயவு செஞ்சு வெளில போடி. திடீர்னு இப்படி சொன்னா நான் எங்க போவேன்? எங்கேயாச்சும் போடி. என்
எப்படி இப்படி உனக்கு சொல்ல மனசு வந்துச்சு? எல்லாத்தையும் மறந்துட்டியா? மறக்கலடி, நான் எதுவுமே மறக்கல. நான் வீட்டுக்கு வந்த, நீ பியர் எடுத்து கொடுத்த, என் சட்டையை பிடிச்சி இழுத்த. ஒரு பையனை சட்டையை பிடிச்சி இழுத்த என்னடி பண்ணுவான்? நானும் ஆம்பளை தானே. நான் உன்ன என்ன ரேப்பா பண்ண? ஒரு கல்யாண பையன் கூட இந்த மாதிரி நடந்தா ஒரு நல்ல பொண்ணு என்னடி பண்ணுவா? அதை விட்டுட்டு நீ பாட்டு பெட்டி தூக்கிட்டு வந்து எங்க லைஃப் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? எந்த வைஃப் நீ இன்னொரு பொண்ணு வீட்டுல இருக்க அலோவ் பண்ணுவா? போனா போதுன்னு அலோவ் பண்ணா டே விட உன் இஷ்டத்தை ஏறிட்டே போவியா? இந்த பார், எனக்கு ஜெனி தான் முக்கியம். அவன் மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்கணும். நீலா இருக்க கூடாது. வெளில போ. Don't be so rude. சும்மா ஜெனி. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவா? போலீஸ் ஸ்டேஷன் போவா இல்ல கோர்ட்டு கூப்பிடுவாளா? எது பண்ணாலும் ஃபேஸ் பண்ண ரெடியா தான் இருக்கேன். ஏய், இன்னொரு செகண்ட் இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளில போடி. வா. ஏய், வாடி. ஜெய், ப்ளீஸ் ஜெய். ஜெய், வர்ஷா கிட்ட நீ ரொம்ப ரூடா நடந்துக்கிட்ட. ஏய், லூஸ். சீரியஸா தான் சொல்றேன். அவளை பார்த்தா பாவமா இருக்கு. நீயும் தானே ஃபீல் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. Can I ask you something? ஃப்ராங்கா பதில் சொல்லணும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வர்ஷா ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா அவளை தானே கல்யாணம் பண்ணியிருப்ப? மேபி. பட் நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. அந்த அளவுக்கு ஐ லவ் யூ பேபி. டேய் டேய் ஏச்சி டேய் டேய் வா சும்மா. குட் மார்னிங் ப்ரோ. டேய், அப்ப நான் இங்க இருக்க எங்க பார்த்தா குட் மார்னிங் சொல்றேன்? முதல்ல நமக்கு நாமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா எந்த கழுதையும் மரியாதை கொடுக்காது. புரியுதா? எந்த மடையண்ட அதுல சொல்லி கொடுக்குறது? நீதான். சரி போடு. ஜெனி, ஜெனி. என்ன ஜெய், வீக்லி 2 days மீட்டிங்னு பாம்பே போயிடுற. ஆபீஸ்ல வேற யாரும் இல்லையா? நான் என்னமா பண்றது? ஜேடி என்ன மட்டும் தான் நம்புறாரு. ஏதோ பெரிய வேலையா, என்னால மட்டும் தான் முடியுமா. அதான் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? பாய். இரு, இந்த கண்ணாடி உனக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. நான் இது புதுசா பாக்குற மாதிரி சொல்றேன். சீக்கிரம் வந்துரு. ஓகே, டாடா. பாய். தேங்க்ஸ் sir. Hi daddy. Hi. How are you? Okay. Okay. என்ன எப்பவுமே வந்து ஹாக் பண்ணி கிஸ்லாம் பண்ணுவீங்க, இன்னைக்கு பேச கூட மாட்டீங்க. என்ன மேட்டர்? பின்ன வரதே வாரத்துல 2 நாள், அதுலயும் 2 hours லேட். 2 hours லேட்டா? நான் பண்ற வேலைக்கு 20 hours லேட் ஆனாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிடணும் தெரியுமா? எப்பவுமே நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணுமா? இல்ல நான் அப்படி சொல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். உனக்கு அவ்வளவு டவுட்டா இருந்தா சொல்லு, நான் இப்பவே போய் ஜெனி டிவோர்ஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ உடனே போய் பண்ணிட்டு வரட்டுமா சொல்லு? இப்போ இந்த செகண்டே நான் அவளை போய் டிவோர்ஸ் பண்ணிட்டு வரேன். சும்மா பேச்சு தானே பேசுறேன்னு நினைக்கிறேன். இல்ல நான் போறேன். நீ இப்படி எதுவுமே சொல்லாம வந்து நான் போய் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துருவேன். இல்ல நான் போறேன்பா, நான் கிளம்பிட்டு. நீ அடிச்ச எல்லா டயலாக்ஸும் கேட்டுதான் இருந்தேன். இத்தனை வருஷமா என்ன ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கல. ஃப்ராட். டிவோர்ஸ்க்கு நான் ரெடிடா. எப்போ டிசைட் பண்ணிட்டு சொல்லு. ராஸ்கல். ஒரு 5 minutes இரு. ஏய், எங்க போற? அவ எப்ப வந்தாலும் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா? நான் இந்த வீட்டு சர்வெண்டா? எப்பவுமே நான் தான் விட்டு கொடுக்கணுமா? என்னடி இப்படி பேசுற? உனக்காக 5 வருஷமா தண்ணி அடிக்க விட்டு கொடுத்துருக்கேன்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ வரணும்னா நீ சொன்ன மாதிரி அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா.
ஒரு பீர் கிடைக்குமா? Liquor drinking is injurious to life.